ஸோ மூவிங் ஆன், நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு பர்சன்கிட்டயும் ஒவ்வொரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர்த்தோட மைண்ட்ல வந்து இது என்ன ப்ராஜெக்ட் யூஸ்வலி கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, எல்லாத்துலயுமே ரெஃபர் தானே பண்றோம், அட்மோஸ்ட் எம்எல்எம் தானே வருதுன்னா நீங்க நினைக்கலாம். பட் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எந்த வேலை கரெக்டா போறோம், ஆர்கானிக்கா போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கான எல்லா ஒரு டிஃபரன்ஸையும் சொல்லிடுறேன், இதுக்கான அர்த்தத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்னைக்கு இந்த சிஸ்டம், இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்க்கறது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் வேலட். ஒரு தனிநபரால நம்மளோட சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. இங்க வந்து ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு தனிநபர் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. எவ்ரி திங் இஸ் பை த பீப்புள். நம்ம எல்லாருமே சேர்ந்து டுகெதரா கை கோர்த்து நின்று ஒரு ப்ராஜெக்ட் பண்றது தான். ஒருத்தர் இதுல இருந்து விலகினாலும் இது வந்து ஒரு பாதிப்பிற்கு ஆளாகாது. ஸோ எல்லாருமே நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர்னால பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் பண்ணியிருக்காங்க டீசென்ட்ரலைஸ்டா. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் ரெண்டு இருக்கு. சென்ட்ரலைஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 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 சிங்கிள் என்டிட்டி இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. பேங்கா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட தான் அந்த ஹோல் நெட்வொர்க்கோட கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே அதோட கிளைகள். அவங்க கிட்ட இருந்து ஜஸ்ட் நம்ம ஹெல்ப் வாங்கிப்போம். அவங்க கிட்ட தான் மெயினான கண்ட்ரோல் இருக்கும். ஸோ பேங்க்னு எடுத்துட்டாலுமே நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னா அது செல்லாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் இங்க டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டர் என்டிட்டின்னு கிடையாம எல்லாருமே இன்டர்லிங்க்டா கனெக்ட் ஆயிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு தனிநபர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஈக்குவலா, இப்போ இங்க ஒரு டாப் சைட்னு சொல்ல முடியாது, பாட்டம் சைட்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஈக்குவலா நம்ம ஒரு நெட்வொர்க்கா கனெக்ட் ஆயிருக்கோம். யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்க கரன்சி, நம்ம கிரிப்டோ கரன்சியை தான் பார்க்க போறோம். அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில ஒர்க் ஆகுது. பிளாக் செயின் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியில பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கு. அதுல 2வதா இருக்கிற எத்தீரியம் அப்படிங்கிற கரன்சியை தான் நம்ம பார்க்க போறோம். அது பிளாக் செயின்ல ஒர்க் ஆகுது. அதுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கலாம். இது மூணுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ காயின் விட்டுட்டாங்க, ஆப்ரா, டாடா, டிசிஎஸ் கம்பெனி ஆப்ராங்கிற கரன்சி விட்டுருச்சு, ஃபேஸ்புக் லிப்ரான் கரன்சி விட்டுருச்சு. இது எல்லாமே பிரைவேட் கரன்சிஸ். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்குற எத்தீரியம் வந்து ஒரு பப்ளிக் கரன்சி. ஒரு சிங்கிள் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பப்ளிக் கரன்சி. இது கரன்சி மட்டும் இல்ல, இது ஒரு அட்வான்ஸ்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா? இப்ப பிட்காயின் எடுத்துக்கிட்டோம். பிட்காயின் வந்து ஒரு 10 வருஷம் ஆகி ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு, டாப்பா போய் உட்காந்துருக்கு, ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, எத்தீரியம்க்கும் பிட்காயினுக்குமே. பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி, அது ஒரு காயின். ஆனா இந்த எத்தீரியம்ங்கிறது இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வச்சு நானோ நீங்களோ இன்னொரு ப்ரோக்ராம் உருவாக்கலாம். அதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் உருவாக்கலாம். ஆனா பிட்காயின் அது ஒரு கரன்சி. அதை வச்சு பிட்காயின்னா பிட்காயின் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு 2024க்குள்ள பிளாக் செயின் யூனிவர்ஸோடவே ஒரு கிங்கா வந்து இந்த எத்தீரியம் வரப்போகுது. 2024 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, இன்னும் ஒரு வருஷத்துலேயே பார்த்துடலாம். இப்போ வந்து 20,000 இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000, 60,000, $1,500 வரைக்குமே போறதுக்கு எத்தீரியம் பாசிபிள் இருக்கு வித்தின் டிசம்பர், ஜனவரி 21க்குள்ள. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிளாக் செயின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு 1008 யூசர்ஸ் இருப்பாங்க. ஆனா எதுவுமே ஒரு டாப் சைட், ஒரு பாட்டம் சைட், ஒரு மிடில் சைட்னு இல்லாம எல்லாருமே ஈக்குவலா இன்டர்லிங்க்டா கனெக்ட் ஆயிருக்கும். பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள் வேலட் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ யாருமே இங்க கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. உங்க டிரான்சாக்ஷன்ஸை யாரும் மாற்ற முடியாது, யாரும் ஹேக் பண்ண முடியாது. எப்படி யாரும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன் நான். இது பாத்தீங்கன்னா பியர் டு பியர் நெட்வொர்க். இங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு செயின் இருக்கு. இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஆக்சுவலி பிளாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்றதுமே ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், ஒரு மைனிங் பண்ணி ஒரு கரன்சியை உள்ள விடுறாங்கன்னா அது ஒரு பிளாக்கா தான் ஆட் பண்ண முடியும், அப்படியே காயினா ஆட் பண்ணிட முடியாது. அது எல்லாமே ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. அந்த பிளாக் எல்லாமே இன்டர்லிங்க்டா செயினா கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக்கை புதுசா ஆட் பண்ணாலுமே பழைய பிளாக் வந்து அதோட ஸ்டேபிள் பொசிஷன்ல இருந்து விலகாது. அது வந்து அப்படியே அது ஸ்டேபிளா இருக்கும். சிஸ்டம் வந்து இந்த டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது ஒரு ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இங்க நீங்க பார்க்கலாம், 2AFGT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு கோட் மூலமா சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஹேஷ். இந்த ஹேஷ் வந்து ஒரு பிளாக்ல வந்து பதிஞ்சிருக்கும். அடுத்த பிளாக் கிரியேட் ஆகும் போது இந்த ஹேஷோட காப்பி இருக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலுமே, நம்ம மட்டும் பண்றது கிடையாது, எல்லாருமே பண்றோம். எல்லா டிரான்சாக்ஷனுக்கோட ஹேஷையுமே ஒவ்வொரு பிளாக்லயுமே காப்பி இருக்கும். அந்த ஹேஷோட காப்பி இங்க இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இங்க ஒரு ஹேக்கர் வந்து இன்டர்வின் பண்ணி இந்த பிளாக்கோட டிரான்சாக்ஷனை மாத்தணும், ₹1 மாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா
இந்த ஹேஷ் வந்து அடுத்த ஹேஷ்ல காப்பி ஆயிருக்கும், இதோட ஹேஷ் வந்து அடுத்ததுல. அதாவது 1008 டிரான்சாக்ஷன், பல கோடி டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே எல்லாத்தோட காப்பியும் பப்ளிக்கா இருக்கும். ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த லெஜர் வந்து பப்ளிக் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ கிடையாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நம்ம பப்ளிக் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அதுதான் இந்த பிளாக் செயினோட ஒரு பியூட்டி, ஒரு சேஃப்டினே சொல்லலாம். ஸோ இந்த எத்தீரியம் பிளாக் செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் மூலமா ஒர்க் ஆகுது. பர்சனல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு ஐடி போடுறோம் இல்லாட்டி டெவலப் பண்றோம்னா எல்லாருமே இந்த காமனான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஐடி பிளேஸ் பண்றதோ இல்லை எல்லாமே. இந்த ஐடிக்கு காசு போயிட்டு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது ரீடைரக்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த எல்லா ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஏடிஎம்ஸ் அப்படின்னு காட்டியிருக்கு. உலகத்துல எந்தெந்த மூலையில வந்து பிட்காயின் ஏடிஎம்ஸ் வந்திருக்கு. பிட்காயின் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஒரு இவ்வளோ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்திருக்கு. இதே மாதிரி எத்தீரியம் ஏடிஎம் வந்துட்டு இருக்கு. அதோட மேப் தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த எத்தீரியமோட கரன்சியோட வளர்ச்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து இல்லீகல்னு சொன்ன காலத்துல இருந்தே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது லீகல்னு வேற சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அதோட வளர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அந்த டிசிஎஸ் கம்பெனியா இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்க காயின்ஸ் எடுத்துட்டு முன்னாடி வராங்க இது லீகல்னு சொன்னனால. ஸோ இது எத்தீரியம் ஒரு கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லாம இது ஒரு அசெட், இது ஒரு சொத்து நம்மளுக்கு. இது பியர் டு பியர் டொனேஷன் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஒர்க் ஆகுது. நம்ம சொத்தை யாரும் திருட முடியாதுங்கிறனால இது ஒரு சொத்துன்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஸோ இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும், இந்த பிசினஸ் நீங்க காட்டியிருக்காங்க, பட் இது ஒரு ப்ராஜெக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு ஓனர் கிடையாது, ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது. இது எம்ப்ளாயீஸ்னு யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஓனர்ஸ். அவங்க ஐடிக்கு அவங்க ஓனர். ஒரு சென்டர் ஓனர் நம்மளுக்கு யாருமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ப்ராஃபிட் ஒரு கம்பெனி பார்க்கவே மாட்டாங்க. டாப் சைட்ல போட்டு உட்கார்ந்தாலுமே அவங்க வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அவங்க ப்ராஃபிட்லாம் நம்ம திருட முடியாது. இங்க ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி சேல்ஸ் கிடையாது. ரீபர்ச்சேசிங், சீலிங் இது இன்னைக்குள்ள நீங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணணும். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம நம்ம ஓன் ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம ஒர்க் பண்றதுதான். நம்மளுக்கு காசு வரணும், நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி தான். ஸோ லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ரீஜெனரேஷன் ப்ராசஸ் தான். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 64 டேஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 64 டேஸ்மே நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 0.08 எத்திரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு அதோட பிரைஸ் 0.1 எத்திரியமா வாங்கும்போது 2000 ருபீஸ் இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரால இந்த ஒரு ஒரு நெட்வொர்க் வந்து பாதிக்கப்படாது. ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது, கம்பெனி கிடையாது. அண்ட் நம்ம எல்லாமே நம்மளோட பிரைவேட் டிஜிட்டல் வாலெட் எல்லாமே டிஜிட்டலைஸ் காயினா பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் நம்ம பண்றோம். அன்டில் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோ நம்ம எல்லாமே உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கரன்சி இந்த எல்லாமே உயிரோட இருக்கும். கிரிப்டோ கரன்சி இருக்கிற வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் மூலமா நம்ம வந்து ஒரு தடவை பண்ண டிரான்சாக்ஷனை மாடிஃபையோ டெலிட்டோ பண்ண முடியாது. அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஒரு ஹேக்கர் வந்து ஒரு கரன்சியை மாத்தணும்னு நினைச்சாலுமே அவரால் அது முடியாது. ஏன்னா அதோட ஹேஷ் வந்து அங்க வந்து பதிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே மாத்தினாதான் ₹1 மாத்த முடியும். ஸோ இது ஒன் டைம் நீங்க டீம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் இன்கம் ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் நேம் வந்து டபிள்வே.io. டபிள்வே இரட்டை வழிச்சாலை. நீங்க மேல கொடுக்கறது மூலமா உங்களுக்கு கீழே வந்து நிறைய இன்கமா வருது. நம்ம மேல எப்பவுமே ஒரு இன்கம் கொடுப்போம், கீழே வந்து மல்டிபிள் இன்கம்ஸ் தான் நம்மளுக்கு வரும். அதனால நம்ம வந்து கீழே இருக்கவங்க இன்கம்லாம் புடுங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கான அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், பீப்புளால உருவாக்கப்பட்டு மக்களால் வந்து வழிநடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து குளோபலா ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ரைசிங் சிஸ்டம். ஃபண்ட் ரைசிங் சிஸ்டம்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து ஜாய் ஆஃப் கிவிங், நம்ம கொடுக்கறதோட சந்தோஷத்தை தான் ஃபண்ட் ரைசிங்ல நம்ம சொல்றோம். ஸோ 21st சென்ச்சுரியோட பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு பெரிய ஃபண்ட் ரைசிங் மெத்தடே இந்த www.io இது வந்ததுலேருந்து தான். இது நம்ம இந்தியாவுக்குள்ள மார்ச் அன்னைக்கு வந்ததுலேருந்து இதோட வளர்ச்சியை நம்ம கண்ணோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலா நீங்க பண்ணலாம், ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனா எடுத்து என்கிட்ட ஒரு பின்னாடி ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். இது யார் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கு ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பைனரி காம்பன்சேஷனுக்கு ஒரு மீனிங் இருக்கு. எல்லாத்தையுமே காம்பன்சேட்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். கீழே இருக்கவங்களோட பணத்தை நம்ம புடுங்கி நம்ம காசு சம்பாதிக்கலாம். ஒரு பிரமிட் ஸ்கீம் கிடையாது. சரிங்களா? பிரமிட் ஸ்கீம்னா கீழே பாட்டம்ல இருக்கவங்களுக்கு பணமே கிடைக்காது கடைசி வரைக்குமே. அவங்க ஒரு 10,000 ரூபானா அவங்களுக்கு அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா மேல டாப் சைட் போட்டு உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எப்பவுமே ராஜா வாழ்க்கைங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. கீழே இருக்கவங்க சம்பாதிச்சதுதான் மேல இருக்கவங்களும் சம்பாதிக்க போறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான ப்ராஃபிட் தான் இங்க. அதுதான் பைனரி காம்பன்சேஷனுக்கும் பிரமிட் ஸ்கீமுக்குள்ள வித்தியாசம். இங்க வந்து பைனரி காம்பன்சேஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பியர் டு பியர் கிரவுட் ஃபண்டிங் மூவ்மெண்ட் தான் இது.
ஸோ பிரமிட் ஸ்கீம் இல்லைன்னு சொல்லியிருந்தான். பிரமிட் ஸ்கீம்ல வந்து ஒரு சிஇஓ இருப்பாரு, அது கீழே ஒரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்னு 1008 பேர் டாப் சைட்டே போட்டு உட்காந்துப்பாங்க. ஆனா கீழே ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்னு ஒரு பல லட்சம் பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சிஇஓ ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் பாட்டம் சைட்ல வந்துட்டாங்க. கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு வரவங்க எல்லாருமே பாட்டம் சைட்ல தான் இருக்க போறாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது போன வருஷம் டிசம்பர் 2019 ஆரம்பிச்சது. டாப் சைட் போட்டு உட்கார்ந்தவரை கீழே இருக்கிறவங்களோட கம்மியா தான் சம்பாரிச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியும். ஸோ 99% ஆஃப் த எம்எல்எம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பணத்தை இழக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல போட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணி நான் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா 20% ப்ராடக்ட்டுக்கு போகுது. ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அந்த 20% அதை எடுத்துப்பாங்க. அண்ட் வர ப்ராஃபிட்ல 50% கம்பெனிக்கு தான் போகுது. அதாவது மேல இருக்கிற அந்த டாப் சைட்ஸ் அவங்க எல்லாம் எடுத்துப்பாங்க. அண்ட் 30% தான் உங்களுக்கு கொடுக்குற அந்த சின்ன சின்ன பே அவுட் ஷேரிங், நம்மளுக்கு கொடுக்குற சம்பளம்னே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எம்எல்எம் கம்பெனிஸ் தான். சரிங்களா? அதுல 30% நம்மளுக்கு வருது எம்எல்எம் கம்பெனில. ஆனா இங்க டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்ல டபுள் வேல நம்மளுக்கு 100%. இன்னைக்கு ஒரு 0.08 போட்டு நீங்க ஐடி போடுறீங்க, உங்களுக்கு கீழே 2 பீப்புள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு போட்டதோட 2 மடங்கு இன்கம் வந்துருது. அது நீங்க அப்ப நினைச்சாலும் ஃபுல்லா எடுத்துற முடியும். ஒரு சின்ன ப்ராஃபிட் கூட வெளியே கொடுக்காம உங்களுக்கு தான் ஃபுல் ப்ராஃபிட், 100% உங்களுக்கு தான் ப்ராஃபிட். ஸோ இங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ற போறது கிடையாது, நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம பியர் டு பியர் ஆக்டிவிட்டி. எல்லாத்துக்குமே ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வேணும். இப்போ நம்ம பேங்க்ல இருந்து பணம் பரிமாற்றம் பண்றதுனாலே ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அது ஒரு ஆப் மூலமா பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு ஆப் தான் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டும் மெட்டாமாஸ்க் வாலெட் எல்லாமே. ஸோ இது வந்து ஸ்கேம் கிடையாது. நீங்க நிறைய வெளியே இந்த ப்ராஜெக்ட் பத்தி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல, ஏன்னா ஸ்கேம்ங்கிறது கிடையாது. ஆனா இது ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு, இது ஸ்கேமா, இத்தனை நாள் இல்லீகலா இருந்துட்டு இப்ப லீகலா இருக்கு, இது ஸ்கேம் இருக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது ஸ்கேம் கிடையாது. இது எல்லாமே இந்த ஒன் பாசிவ் ஸ்கேம், இன்டர்நெட் ஸ்கேம். ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலமா தான் பண்றோம், இன்டர்நெட் ஸ்கேம்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. இது எதுவுமே கிடையாது. உசானா ரிவ்யூ, 50-50 கிரவுட் ஃபண்டிங், இது எல்லாமே எழுதுனது ஒரு தனி நபர். இந்த ஃப்ரீலான்சர்ல போய் நானோ நீங்களோ காசு வாங்கிட்டு எழுதலாம். காசு வாங்கிட்டு எழுதுறது பல பேர் இருக்காங்க. உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எழுதினது தான் இந்த ஸ்கேம் ரிவ்யூஸ் எல்லாமே. இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட்க்கு வரல, வரவும் வராது. ஏன்னா இது வந்து ஸ்கேம் பேஸ்ல பண்றது கிடையாது. கீழே இருக்கவங்க ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மேல வந்து நம்ம ஏர்ன் பண்ண போறோம். நம்ம ஏர்ன் பண்ணது தான் நம்மளுக்கு மேல இருக்கவங்க கொடுக்க போறோம். ஸோ எல்லாருமே ஈக்குவலா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான், ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இது வந்து பிரமிட் ஸ்கீமும் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், பான்சி ஸ்கீமும் கிடையாது. பான்சினா இவர் தான், சார்ல்ஸ் பான்சிங்கிறவர் அமெரிக்கன். 1920 இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பட் ஸ்கீமுக்கு பேர் வைக்கல அந்த டைம். ஸோ ஒரு கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கம்பெனி மூலமா அந்த ஸ்கீமை மக்கள் மனசுல வந்து பதிய வச்சாரு. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கி இன்னொருத்தரை ஃபுல்ஃபில் பண்றது. அந்த வாங்கினவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அவரை ஃபுல்ஃபில் பண்ணுவார். கடைசி வரைக்கும் பணம் வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரையா ஃபுல்ஃபில் பண்றது தான் இவரோட ஸ்கீமே. அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் பயங்கரமா ஃபேமஸா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஈமு கோழியில இன்வெஸ்ட் பண்ணி நான் பணம் மல்டிப்ளை பண்றேன் அப்படிலாம் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து வந்தாங்க. ஆனா எல்லாருமே ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்துட்டு உங்களை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேங்க் பேரை வச்சுட்டுலாம் வராங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா நிறைய வரும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு பான்சி ஸ்கீம் தான். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை வந்து காசு கட்ட சொல்றாங்கன்னா, நீங்க வேலையே பார்க்காம உங்களுக்கு வந்து நீங்க போட்ட பணம் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம வேலை பார்க்காம மல்டிப்ளை ஆக போறது கிடையாது. அப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னா நம்மளுக்கு பின்னாடி நிறைய பீப்புள் இதோட பேசிக் நாலேஜ் தெரியாம அப்பாவியா சேர்றாங்கன்னு அர்த்தம். அவங்க கொடுக்குற காசுல இருந்தா நம்மளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்டா கிரெடிட் பண்ண போறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அது கிரெடிட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருப்பாங்க கண்டிப்பா. இங்க வந்து நம்ம கம்பெனி இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்றோம். ஸோ ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெய்லி ஒரு 50 ரூபாய் ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி 50 ரூபா நம்ம வேலை பார்க்காமலே. ஸோ ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னா 50 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா 1,500 ரூபா வரும் அந்த மாசத்துக்கு. ஸோ அந்த கம்பெனி ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, இது பல வருஷமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு இருக்குதுன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டா 18,000 ரூபாய் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை நம்பி 10,000 ரூபாய் போட்டுட்டு பிசினஸ் தான் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா போடுவோம். பிசினஸ்னா கண்டிப்பா ரிஸ்க் கிடையாது. நம்ம அறிவு, ஸ்மார்ட் ஒர்க் தான் பிசினஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கம்பெனி நீங்களே ஒரு 7வது மாசத்துலாம் போடுறீங்க அப்படின்னா மீதி ஒரு 5 மாசம் தான் இருக்கும். நீங்க போட்ட பணமும் வராது, ப்ராஃபிட்டும் வராது. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ல நீங்க ஏமாந்துட்டு தான் மத்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறீங்க. அதுதான் இந்த பான்சி ஸ்கீமோட மெயின் ஒரு மோட்டிவே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பான்சி ஸ்கீம் கிடையாது. ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்த டைம் அது ஒரு கேம்ல கொடுத்த ஒரு கரன்சி தான். இந்த கேம்ல இவ்வளவு அச்சீவ் பண்ணீங்கன்னா இவ்வளவு கரன்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் மணி கேம் தான் அது. ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்கீம் மூலமா வந்துச்சு. ஒரு கம்பெனி அந்த கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பிட்காயினே உள்ள கொண்டு வந்தாங்க. பட் இங்க வந்து இந்த எத்தீரியம் பேஸ்ல எதுவுமே இந்த கேம் வந்தாலுமே ஃபாலோ பண்ணாதீங்க. டபுள் வே வந்து ஒரு ஒரு ஆர்கானிக் வேவா போயிட்டு இருக்கு.
ஸோ இது வந்து டெஃபினெட்லி இது வந்து ஸ்கேம் கிடையாது. ஒரு விஷயத்தை எப்போ நம்ம ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு கம்பெனி இருக்கணும், அந்த கம்பெனி பாட்டம்ல இருக்கிறது, அதாவது பாட்டம் ஐடிஸ்ல இருக்கவங்க கிட்ட தான் பணம் வாங்கி மேல இருக்கவங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும், அது ஸ்கேம்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு பாதியிலே இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம எதுவும் கேட்க முடியாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம முட்டாள்தனம் அது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேம்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து கம்பெனி கிடையாது, இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவர் அதிகபட்சமா ஃபர்ஸ்ட் சைட்டை போட்டு போயிட்டாரு, அவரால் அவ்வளவுதான் முடியும். அதனால கம்பெனி பேஸ்ட்ல கிடையாது, எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜி தான். அண்ட் கீழே இருக்கவங்க கிட்ட நம்ம ஏமாத்தி சம்பாதிக்கிறது கிடையாது, அவங்க டீம் பில்டிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்கம் வருது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரேட் வந்து இந்தியாவில் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு March 4, 2020 March 4 அன்னைக்கு இந்தியாவில் ட்ரேட் அலோவ் பண்ணிட்டாங்க. ட்ரேட் அலோவ் பண்ணிட்டாலே சுப்ரீம் கோர்ட் கிரிப்டோ கரன்சி அலோவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிசினஸ் எல்லாத்துக்குமே கிரீன் சிக்னல் வந்துடுச்சு. ஏன்னா ட்ரேட் அலோவ் பண்ணிட்டாலே இந்த வர்த்தகம் நம்மளுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நாலேஜ்ல தான் அவங்க ட்ரேட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம ட்ரேட் வந்து இன்னும் பார்க்கல, பின்னாடி எத்திரியம் 2.0 எல்லாம் வரும்போது தான் ட்ரேட் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், வாங்கி வித்துட்டு இருக்கோம். இது ட்ரேட் அப்படின்னு வரும்போது எத்திரியமோட விலை பல மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதோட விலை 20,000 அப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா 50,000 போயிடும். இப்போ நம்ம கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எத்திரியமை வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறதுக்கு, சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான கரெக்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 2,000 முதலீடு, சின்ன முதலீடு தான் இது. ஸோ ஆர்கானிக் வே, ஃபாஸ்ட் ட்ராக் வே 2 இருக்கு, ரெண்டுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து இங்க ஆர்கானிக் வேல தான் பண்றோம். ஒரு சின்ன முதலீடு தான் நம்ம பெரிய பணத்தையும் அச்சீவ் பண்ண போறோம். இது மத்த ஆர்கானிக் வே பண்ணாம நான் ஃபாஸ்ட் ட்ராக் வே பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வழி இருக்குது, ஆனா அது ஃபாலோ பண்றது இல்ல. குளோபல் வின்னர்ஸ் யாருமே இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஏன்னா பெரிய முதலீட்டுல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வேணாங்கிறதா முதல் நோக்கம். பெரிய முதலீடு போடுறதுக்கு நம்ம வேற பிசினஸே பண்ணிட்டு போயிடுவோமே, சின்ன முதலீட்டுல தான் நம்ம பெரிய இதை பார்க்க போறோம். ஸோ 2,000 இன்வெஸ்ட் பண்றீங்களா, நீங்க 4 டைம்ஸ் இன்கமே உங்களுக்கு 8,000 வந்துருது. அடுத்து 6.64 வந்தாலே உங்களுக்கு அது 8 டைம்ஸ் இன்கமா வருது. ஸோ ஒரு ஒரு ஸ்மால் தொகையில தான் நம்ம இங்க ஆரம்பிக்க போறது. அதனால ஆர்கானிக் வே ஃபாலோ பண்றது நம்ம கரெக்டான ஒரு வேலை போயிட்டு இருக்கோம். ஸோ டபுள் வே வந்து ஒரு கொடுக்குற பேஸ் மூமெண்ட், டொனேஷன் பேஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம ரிசீவர்ஸ் ஆகிறோம். கிவர் பிகம்ஸ் ரிசீவர். நம்ம எப்போ கொடுக்குறோமோ நம்மளுக்கு கீழே வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன்கம் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ நம்மளோட எத்திரியம் வேலட்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே அப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு மேலே 8 பீப்புள், 8 வேலட்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கீழே நம்ம உருவாக்குற 8 லெவல்ஸ்க்கு வேலட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் 2 பேர், ரெண்டாவது லெவலில் 4 பேர், மூணாவது லெவலில் 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம் மூலமா நம்மளுக்கு கீழே 510 வேலட் இருக்கும். இந்த மொத்தமா 510 வேலட்டுக்கும் மேல இருக்கிற 8 வேலட் கூட தான் நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். ஒரு கம்பெனி கிடையாது. அவங்களுக்கு அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அவங்களும் மேல இருக்கிற 8 வேலட்டுக்கும் கீழே இருக்கிற 510 வேலட்டுக்கும் தான் இன்டராக்ட் பண்ண போறாங்க. ஸோ 100% இப்படி இருக்கும்போது உங்க இந்த லெவல் டொனேஷன் எல்லாமே நம்மளுக்கும் நம்ம டீம்மேட்ஸ்க்கும் தான் வரப்போகுது, வேற யாருக்குமே வரப்போறது கிடையாது. சரிங்களா? இந்த கிவர் பிகம்ஸ் ரிசீவர், அந்த ரிசீவர் பிகம்ஸ் கிவர். நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம வந்து ரிசீவர்ஸ் ஆகிறோம். நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எல்லாருமே ரிசீவர்ஸ் ஆகும். நம்ம ஜாயின் பண்ணும்போது 0.08 எத்திரியம் கொடுத்து நம்ம கிவர்ஸா இருப்போம். அண்ட் நம்மளுக்கு கீழே 2 பேர் வந்துட்டாலே நம்ம ரிசீவர்ஸ் ஆயிருவோம், அவங்க கிவர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்த ஜாயின் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ இது டெஃபினெட்லி ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது. நம்ம ஆள் பிடிக்கிற மாதிரி இருந்தா வந்த அன்னைக்கே 10 பேரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கலாம், காசு இருக்கிறவங்களாம் பிடிச்சி உள்ள போட்டுடலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாலேஜை ப்ராப்பரா ஷேர் பண்ணி நம்ம வந்து கரெக்டான பீப்புளை உள்ள நம்ம கூட இந்த ஜேர்னில நம்ம சேர்த்திக்கிறோம். ஸோ அது ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது. நம்ம ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி, நம்ம ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றோம், கம்பெனியை ஃபார்ம் பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ டு ஆக்டிவேட் நம்ம அந்த பர்சனல் எத்திரியம் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ல உள்ள வரதுக்கு நம்ம எத்திரியம் வேலெட்ல 0.08 ரெண்டே விஷயம் தான் தேவை. எத்திரியம் வேணும், அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலெட் வேணும். இந்த வேலெட் சேஃபான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஃப். யாரெல்லாம் இந்த எத்திரியம்ங்கிற கரன்சியை நம்புறீங்களோ கண்டிப்பா இந்த வேலெட்ஸையும் நம்பலாம். ஏன்னா எத்திரியம் மைனிங் கம்யூனிட்டி, அவங்க மைன் பண்றவங்களே இந்த மாதிரி ஒரு 6 வேலெட் சொல்லியிருக்காங்க. அதுல 3 வேலெட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். மெயினா அந்த ட்ரஸ்ட் வேலெட்டை ஃபாலோ பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த ட்ரஸ்ட் வேலெட்டுக்கும் மெட்டாமாஸ்க்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த ட்ரஸ்ட் வேலெட்னு பாத்தீங்கன்னா இது வந்து மொபைல்ல யூஸ் பண்ற மல்டி காயின் வேலெட். நீங்க வந்து இதுல நிறைய வேலெட் 1 வேலெட் 2ன்னு சொல்லிட்டு 500 வேலெட் கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த மெட்டாமாஸ்க் வேலெட்டுங்கிறது நீங்க கம்ப்யூட்டர்ல பெரிய ஸ்கிரீன்லயும் பாத்துக்கலாம். ஆனா ஒரு வேலெட் வச்சுக்க முடியும். ஒன் டைம்ல ஒரு வேலெட்டை நீங்க லாகின் பண்ணி நிறைய மல்டிபிள் ஐடிஸ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மை ஈத்தர் வேலெட்டுங்கிறது வெப் பேஸ்ட், வெப் வெர்ஷன்ல விட்டுருக்க ஒரு வேலெட் தான். ஸோ இந்த 64 நாள்ல 3,500 எத்திரியம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு மிடில் மேன் கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது, அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஒரு மிடில் மேன் உங்களை ஜாயின் பண்ணி விடுறாங்கன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடையாது. நம்மள ரெஃபர் பண்ற அந்த ஒருத்தருக்கு நம்ம மூலமா டீம் பில்டிங் மூலமா நம்ம அவங்களுக்கு அவங்க நன்றி கடன் காட்டுறோம். நம்ம ஜாயின் பண்ணும்போது 0.08 கொடுக்குறோம். அதான் அவங்க காட்டுற நன்றி கடன். அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் பை டொனேட்டிங் 0.08 எத்திரியம். யாருக்குன்னா நம்மளுக்கு நம்ம அறிமுகம் படுத்தின அந்த ஒரு பர்சனுக்கு தான் அந்த 0.08 எத்திரியமா நம்ம டொனேட் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா கிரிப்டோ அசெட், ஒரு சொத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பியர் டு பியர் டொனேஷன் எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்டா பிளாக் செயின் டெக்னாலஜில தான் இருக்க போகுது. நம்மளுக்குரியது கண்டிப்பா நம்மளுக்குரியது தான், வேற யாரும் எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ராஜெக்டோட ஒரு மெயின் லெவலுக்கு வந்துட்டோம். இதுதான் லெவல்ஸ் அண்ட் இன்கம். நம்ம எப்போ எந்தெந்த லெவல்ஸ்க்கு எந்தெந்த இன்கம் வரப்போகுதுங்கிறது ஒரு சார்ட் மூலமா சொல்றேன். எத்திரியம் லெவல்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 8 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1 டு லெவல் 8. அதுக்கு மேல எல்லாத்துக்குமே காமன் தான். மேல ஐடி போட்டிருந்தாலும் கீழே ஐடி போட்டிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே லெவல் தான். சரிங்களா? லெவல் 1ல நம்ம 0.08 எத்திரியம் கொடுத்து ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு கீழே 2 பேரை நம்ம ஜாயின் பண்ணுவோம். கரெக்டா ப்ராப்பரா நாலேஜ் கொடுத்து அந்த 2 பேர். ஏன்னா அதுக்கு மேல டைரக்டா நீங்க ரெஃபரன்ஸ் போட முடியாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு ப்ராப்பரா நீங்க நாலேஜ் கொடுத்து அந்த 2 பேர்த்த ஜாயின் பண்ணணும் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த 2 பேர்த்த நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற 0.08 எத்திரியம் டொனேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அப்பவே உங்களுக்கு ரிசீவ் 0.16 நீங்க ரிசீவ் பண்ணிருவீங்க. ப்ராஃபிட் 0. ஏன்னா லெவல் 8 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். லெவல் 2ல போறதுக்கு நம்மளுக்கு தேவையானது 0.16 எத்திரியம். இந்த லெவல் 2ல நம்ம போகாம அப்பவே காசை எடுத்துக்கலாம். பட் அதனால ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்க போட்ட 2000 எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படி எடுத்தீங்கன்னா. ஸோ அந்த 2 பேர் கொண்டு வந்த 4 பேர்னால உங்களுக்கு 0.16 நீங்க 4 மேல எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கீழே வரப்போகுது, 4 வரப்போகுது. ஸோ 2 பேர்த்தோட இன்கம் கொடுத்துட்டு கீழே வந்து 4 இன்கம் வரப்போகுது. அந்த லெவல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.64 எத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க போட்டதை விட 8 மடங்கு ப்ராஃபிட். நீங்க எப்ப வேணாலும், திரும்பி சொல்றேன், நீங்க எப்ப வேணாலும் இந்த லெவல்ல வேணாலும் ஸ்டாப் பண்ணிட்டு போய்க்கலாம். கடைசி 8th லெவல் வரைக்கும் போனீங்கன்னா 3500 எத்திரியம் நீங்க எடுத்துருவீங்க. அதுக்கான ஒரு கேரண்டி தான். ஸோ இந்த 8 டைம்ஸ் ப்ராஃபிட் வந்த உடனே அதுல இருந்து 2 மட்டும் கொடுக்குறீங்க. மேல 0.16 வந்துச்சா அதுல இருந்து 0.32 மட்டும் நீங்க கொடுத்து தேர்ட் லெவல் மூவ் பண்ணிருவீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 0.32. ஸோ வெறும் ஒரு 248 இந்த 14 பேர் ஜாயின் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரக்சர் வந்த உடனே நீங்க போட்ட ப்ராஃபிட்டை நீங்க போட்டதை விட 4 மடங்கு ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துருவீங்க. ஸோ லெவல் 3க்கு நீங்க மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4 பேர் அவங்க கீழே 2 பேர் 8 பீப்புள் ஜாயின் பண்ணும்போது அவங்க எல்லாருமே 8 பீப்புள் லெவல் 3 அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த டைம் உங்களுக்கு 0.32 இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ 8 பீப்புளுமே 0.32 கொடுக்கும்போது உங்களுக்கு 2.56 எத்திரியம் உங்களுக்கு டோட்டலா கிடைக்கும். ஒரு எத்திரியமோட விலை வந்து இன்னைக்கு 20,000 இருக்குன்னா 2 எத்திரியமோட பிரைஸ் என்னன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ இங்க கிடைக்கிற 1.92 ப்ராஃபிட் அண்ட் 0.32 ப்ராஃபிட் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 2.2 சம்திங் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 40,000 பக்கம் உங்களுக்கு வருது. ஸோ நம்ம இந்த 1.92 ப்ராஃபிட் எப்படின்னா இந்த நம்ம பிசினஸ்ல வந்த அமௌண்ட் எடுத்து தான் நம்ம டெவலப் பண்றோம். நம்ம கையிலிருந்து காசு நம்ம போட மாட்டோம். இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்க 0.08 மட்டும் தான் நம்ம கையிலிருந்து போட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது 4வது லெவல் நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா 0.64 கொடுத்து இந்த 8 பீப்புளுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 16 பேர் கொடுக்குற 4வது லெவல் இன்கம் அதாவது டொனேஷன் உங்களுக்கு 0.64 வரும். அங்க மட்டுமே உங்களுக்கு 10 எத்திரியம். ஸோ ஒரு பேசிக்கா என்ன சொல்வேன்னா வந்த எத்திரியமே நீங்க அந்த டைம் எடுத்துக்கலாம். எல்லாருமே எடுத்துருவாங்க. பட் இதை நீங்க சேர்த்தி வச்சீங்க அக்யூமுலேட் பண்றதுக்கான கரெக்டான ஒரு டைம்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஒரு எத்திரியம் 1,00,000 ரூபான்னு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 எத்திரியம் வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரு மாச சம்பளம் 10 லட்சம் ரூபா. ஸோ 64 டேஸ்க்கு வருதா நீங்க 5 lakhs ஒரு மாசத்துக்கு 5 lakhs நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 64 டேஸ் என்ன ஏர்ன் பண்றீங்களோ அதுதான் நெக்ஸ்ட் 64 டேஸும் நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. எல்லாருமே எக்ஸ்டெண்டுங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதே இன்கம் தான் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும். லைஃப் டைம் இன்கமா உங்களுக்கு வரும். ஸோ புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 லெவலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுலேயே உங்களுக்கு 10 எத்திரியம் வந்துருது. நீங்க மட்டும் இல்ல உங்களுக்கு கீழே அறிமுகமான எல்லாருமே இந்த 10 எத்திரியம் எடுத்துருவாங்க உங்களால அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ 5வது லெவல் 6வது லெவல் நம்ம மூவ் பண்ணலாம். செகண்ட் 64 டேஸ்ல நம்ம போயிடலாம். ஸோ 5th லெவல் நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த 10.24 டொனேஷன்ல இருந்து வெறும் 1.28 மட்டும் நீங்க கொடுப்பீங்க. ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 20 எத்திரியம் தான் டொனேட் பண்ணிருப்பீங்க. ஆனா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 3,500 எத்திரியமா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ 6th லெவல்ல 32 பீப்புள் கொடுக்குற 1.28 டொனேஷன் உங்களுக்கு 40 எத்திரியமா வரும். அதுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு 2.56 எத்திரியம். ஸோ இங்க 38 இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஒரு தொகையா வரும். ஸோ 5th லெவல்ல இருந்து ரியல் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டோட ரியல் டைமே நீங்க தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒவ்வொருத்தருமே 1.28 எத்திரியம் டொனேட் பண்ணும்போது நீங்க அது விலை ஏறும்போது அதோட பிரைஸ் என்னன்னு நீங்க யோசிச்சுக்கலாம். ஸோ 6th லெவல்ல 2.56 எத்திரியம் கொடுத்து நம்ம ஜாயின் ஆயிட்டோம் அப்படின்னா 64 பீப்புளுமே 2.56 எத்திரியம் கொடுத்து அவங்களும் 6th லெவல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அங்க மட்டுமே நம்மளுக்கு 163 எத்திரியம் வந்து நம்மளுக்கு வந்துடும்.
ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான 5.12 டொனேஷனையும் கொடுத்து அடுத்த லெவல் போகிறதுக்கு 10 கொடுத்தாலும் நம்மளுக்கு கடைசியில் இங்கே 8th லெவலில் 2621 எத்திரியம் இருக்குது. ஸோ இந்த 0.32 1.92 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3500 எத்திரியம் உங்களுக்கு வரும். இதுதான் 8 லெவல். இந்த 8 லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ஒரு 4th லெவல் அப்படின்னா நீங்க திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்க 4th லெவல்ல தான் இருப்பீங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டீங்க. அண்ட் நீங்க ஜாயின் பண்ற 2 பேர் அவங்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஒரு ஐடி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது ரிமூவ் பண்ண முடியாது. ஆஸ் பர் பிளாக் செயினோட டெக்னாலஜி படி நீங்க ஒரு ஐடியை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. அதுதான் இந்த பிசினஸோட ஒரு பியூட்டி. ஏன்னா இங்க யாரையுமே நம்பி நம்ம வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரையுமே நம்ம இங்க ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு கம்பெனி நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வேலை நல்லா செய்யலைன்னா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க, கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஒரு வேலை நல்லா செஞ்சீங்கனாலுமே பொறாமனால உங்களை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க உங்க ஐடிக்கு நீங்க தான் ஓனர், நீங்க தான் உங்க ஐடிக்கு நீங்க தான் எம்டி. அப்படி இருக்கும்போது நீங்க கீழே அந்த 2 ரெஃபரல்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு மொத்தமாவே 510 ஸ்லாட் தான் இருக்கு. நம்மளுக்கு கீழே வர 510 வேலட்ஸ்க்கு தான் நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். அந்த 510 வேலட்டுமே ஜெம் ஆஃப் வேலட்டா இருந்தது அப்படின்னா உங்க ஃபியூச்சருக்கான ஒரு நீங்க வேலைக்கே போக தேவையில்ல. ஷார்ட்டா சொல்லணும்னா அதான். ஸோ இதை வந்து டீப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால இந்த ஒரு பிபிடி ரெடி பண்ணுது. ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் இருக்க இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் கொடுக்குற டொனேஷன் தான் 0.16. இந்த ரெட் கலர் எல்லாமே டொனேஷன்ஸ்க்கான ஒரு நீங்க லெவலப் பண்றது இன்கம் தான். அண்ட் கிரீன் கலர் எல்லாமே உங்களோட ப்ராஃபிட். ஸோ இந்த 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த லெவல்ல டோட்டலா நம்மளுக்கு 2 வேலட்ஸ் இருக்கும். லெவல் 2 போயிடுவோம் நம்ம 0.16 கொடுத்து. அந்த லெவல்ல 4 பேர், அந்த 4 பேர் எப்போ நம்மளுக்கு 0.16 லெவல் டொனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே 2 பேர் வந்துட்டா அந்த 4 பேர் ஈச் 2 பேரை போட்டாங்கன்னா 8 பேர் வந்துருவாங்க. இந்த 2 4 8 மொத்தமா அந்த 14 வேலட் வந்துருச்சு அப்படின்னா பீப்புள் கிடையாது வேலட். ஏன்னா ஒருத்தர் ஒரு வேலட் போட்டு நிறுத்த மாட்டாங்க, ட்ரைபாட் போடுவாங்க, 3 வேலட் போடுவாங்க, 4 வேலட் போடுவாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு 14 வேலட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க போட்டதை விட 4 டைம்ஸ் ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. 0.08 விட 4 மடங்கு 0.32 எடுத்துருவீங்க. ஸோ 3rd லெவல் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 8 பேரை நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இனிஷியலி நீங்க 2 பேர்த்த தான் அறிமுகப்படுத்துவீங்க. ஆனா 8 பீப்புளை வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 8 பீப்புள் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்க 3 லெவல் இறங்கி இருக்கணும். ஸோ இந்த 16, 32 அண்ட் 64 அப்படி 3 லெவல் இறங்கிடுச்சுன்னா இந்த 8 பேருமே 0.32 கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு 2.56 எத்திரியம் வரும். ஸோ இப்படிதான் மொத்தமா அந்த லெவல்ல 126 வேலட்ஸ் இருக்கும், நாட் பீப்புள். ஸோ அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு வந்து 0.64 அது 4வது லெவல் பீப்புள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு கீழே 4 லெவல் இறங்கி இருக்கும். 1 2 3 4 இறங்கிச்சுன்னா அந்த 16 பேருமே 0.64 கொடுத்து டொனேட் பண்ணும்போது 10 எத்திரியம். ஸோ இந்த 4 லெவல் இந்த 510 வேலட்டை தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இது வெறும் ஒரு 64 நாள்ல சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வேகமா பண்றீங்களோ எல்லாத்துக்குமே சாத்தியம் தான், எல்லாமே முடியும் தான். நம்ம 510 வேலட்டுங்கிறது 64 நாள்ல கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப எல்லாருமே வீட்டுல இந்த கொரோனா டைம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம், இல்ல வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிட்டோம், அந்த 510 வேலட் நம்ம கரெக்டா ஜெம்மா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர வேலட்ஸ் எல்லாமே நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். நீங்க ஃபில் பண்ணாமலே அது ஃபில் ஆயிட்டு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து கரெக்டான நாலேஜ் கொடுத்து பீப்புளை உள்ள கூட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டா எல்லாருமே அவங்களும் ஃபில் ஆயிட்டு வருவாங்க. ஸோ இந்த கடைசி 8th லெவல் முடியும் போது 1,31,000 வேலட்ஸ் இருக்கும். எல்லாமே ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருக்கும். எல்லாமே அவங்க ஃபில் பண்ண பார்த்துப்பாங்க. நீங்க அந்த 510ங்கிறத வந்து ஃபில் பண்ணா போதும். ஸோ இனிஷியலி வரவங்களுக்கு என்ன சொல்றோம், இந்த 2 4 8 மட்டும் முடிங்க. இந்த 14 பேர்த்து கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தருமே அந்த 14 பேர்த்த நான் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாங்கனாலே போதும். நீங்க மட்டுமே நினைக்க தேவையில்ல, எல்லாருமே இந்த 14 பேர்த்த நான் கொண்டு வரணும்னு நினைச்சாலே இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா பின்னாடி உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அதனால ஃபில் பண்ற அந்த 2 வேலட்னாலுமே கரெக்டா ஃபில் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு நேரா 2 வேலட் தான் நம்மளால போட முடியும், அதனாலதான். ஸோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல 8 வேலட்ஸ் இருக்கும், கீழே 8 லெவல்ஸ்க்கு வேலட்ஸ் இருக்கும். நம்ம இனிஷியலி கொடுக்கறது மொத்தமா 20 எத்திரியம் தான் கொடுக்குறோம். ஸோ கிவர் பிகம்ஸ் ரிசீவர் அண்ட் ரிசீவர் பிகம்ஸ் கிவர். நம்ம கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி இப்போதான் சொன்னேன். நம்மளுக்கு கொடுக்குற அந்த 2 பேரை ப்ராப்பரா நாலேஜ் ஷேரிங் பண்ணி உள்ள கூட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்கள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கான்சன்ட்ரேட் டில் 14 இந்த 14 பீப்புள் வர வரைக்கும் 2 4 8 இந்த 3 லெவல் இறங்குற வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே போதும், நம்ம வந்து சக்சஸ் ஆயிருவோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து டபுளிங் எஃபெக்ட், டபுள் வேங்கிறது இரட்டை வழி சாலை. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டா 0.08 எத்திரியம் நம்மளுக்கு வரும். இதை ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் தான், ஈக்குவல் க்ரோத் தான். நீங்க மட்டுமே க்ரோ ஆயிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்க கூட்டு வர பீப்புள் ஒருத்தரை நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா நம்ம பேரு கெடாத அளவுக்கு நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களை கூப்பிடணும். ஸோ இங்க நீங்க தைரியமா ரெஃபர் பண்ணலாம். நீங்க பேர் கெட்டு போயிருமா அப்படின்னு நீங்க நினைக்க தேவையே இல்லை.
ஏன்னா நீங்க வளர்றதை பொறுத்து தான் அவங்களோட வளர்ச்சி, அவங்க வளர்றதை பொறுத்து தான் நீங்க எல்லாருமே மியூச்சுவலா இருக்கிறனால எல்லாருமே ஈக்குவலா நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஸோ 8 லெவல்லையுமே 3500 எத்திரியம் நீங்க ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம்ல இருக்கு. மொத்தமா 510 வேலட், இந்த 2 வேலட்ல இருந்து ஆரம்பிச்சு 510 வேலட் 8 லெவல்ஸ்க்கு நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3500 எத்திரியம் அப்படிங்கிறது கடைசி லெவல்ல 2621 எத்திரியம் வரும். அந்த ஒட்டு மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 3500 எத்திரியம் உங்களுக்கு வந்துடும். ஸோ வில்லிங்லி, ஹாப்பிலி, சின்சியர்லி நம்ம கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம ஒரு டொனேஷன் பண்றோமா, கீழே 2 வருது. அதுக்கடுத்து 2 எல்லா லெவல்லையுமே 2 பேர்த்தோட இன்கம் தான் மேலே கொடுக்க போறோம். அண்ட் நம்மளுக்கு கீழே மல்டிபிள் இன்கம்ஸா வருது. நம்ம கொடுக்கறது பார்த்து தான் மற்றவங்க கொடுப்பாங்க. நம்ம கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இங்க கிடைக்காது. ஸோ நம்மள மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி இருக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு கம்யூனிட்டி எப்படி இருக்க சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா பீப்புள் கரெக்டா நம்ம சொல்லலாம். ஸோ ரெஃபர் டு, அந்த 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டு அவங்கள எம்பவர் பண்ணுங்க. அவங்கள வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணக்கூடாது. லீடர், நீங்க ஒரு லீடரா இருந்தா உங்களை வழி நடத்திட்டு கொண்டு போகணும். ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டேர்ம் தான் அது, எம்பவர் தெம் டு ரெஃபர் டு. அவங்க 2 பேர்த்த கொடுக்கறதுக்கு நீங்க அவங்க கூட சப்போர்ட்டா இருந்து எம்பவர் பண்ண போறீங்க. ஸோ ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம ஜாயின் பண்ணிட்டு 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 2 பேர்த்த ரெஃபர் பண்ண உடனே நம்மளுக்கு 0.16 எத்திரியம் வந்துடும். நம்ம லெவலப் பண்ணிப்போம். அதான் அப்கிரேட். அதை லெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணதை கீழே இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் டூப்ளிகேட் ப்ராசஸ். ஒரு 3 ப்ராசஸ்ல ஒரு 5-10 வேலட்ஸ் நீங்க ஃபில் பண்ற ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் அது. இத்தனை நேரம் நான் சொன்னது தான் இங்க ஒரு வேர்டிங்ஸா போட்டிருக்கு. ஃப்ரம் லெவல் 1, ரைட் ஃப்ரம் லெவல் 1 டு லெவல் 8 நம்மளுக்கு எவ்வளோ இன்கம்ஸ் வரும் அண்ட் அதோட டோட்டல் சம் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாமே இங்க இருக்கு. 0.08 எத்திரியம் கொடுத்துட்டு 3500 எத்திரியம் நம்ம அக்யூமுலேட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு 64 டேஸ்ல ஜஸ்ட் பை கிவிங் 20 எத்திரியம் நம்ம வந்து இங்க ஒரு 3500 எத்திரியம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே நம்ம பிரைவேட் டிஜிட்டல் வேலட்ல தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ண போறோம். முக்கியமா இந்த 12 வார்த்தை அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 12 செட் ஆஃப் ஃப்ரேஸ் வரும். அந்த 12 வார்த்தையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இது நம்ம பெரிய இன்கம் எடுக்க போறதுக்கான ஒரு கஜானாவோட சாவி தான் அந்த 12 வார்த்தை. அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிளாக் செயினும் சரி, உங்க போனும் சரி, ஒரு செக்யூர்டான என்விரான்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த 12 வார்த்தையை நீங்க ஷேர் பண்ணாத வரைக்கும். ஸோ நீங்க ட்ரஸ்ட் வாலெட்ல இந்த பிளே ஸ்டோர்ல வந்து ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல மட்டும் தான் இருக்கும். வேற யாருமே லிங்க் ஷேர் பண்ணி உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிளே ஸ்டோர்ல ட்ரஸ்ட் கிரிப்டோ வாலெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பேஜ்ல இப்படி தான் இருக்கும். கிரியேட் நியூ வாலெட் இல்லாட்டி ஆல்ரெடி ஹேவ் அ வாலெட், இந்த 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் நியூ வாலெட் கொடுத்துருங்க. இல்ல இன்னொரு புது வாலெட் கிரியேட் பண்றதுனாலும் கிரியேட் நியூ வாலெட் கொடுத்துருங்க. வேற ஏதாவது வாலெட் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இந்த வாலெட் இந்த ஆப்ஷனை கொடுங்க. ஐ ஆல்ரெடி ஹேவ் அ வாலெட் கொடுத்துருங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலே நீங்க வாலெட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லும். அப்பதான் நீங்க அனுப்பும் போது நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பணம் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்க வந்து இந்த ட்ரஸ்ட் வாலெட்ல நீங்க எத்தீரியம், பிட்காயின் என்ன கரன்சி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல எத்தீரியம் பண்றோம். அண்ட் இங்க வந்து பாஸ்கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து அட்வான்ஸ் செட்டிங், செக்யூரிட்டி இன்னும் பலப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அது. இந்த பாஸ்கோடை நீங்க கொடுத்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டை நீங்க போட்டு வச்சுக்கலாம். உங்களை தவிர உங்க போன்ல அந்த பாஸ்வேர்டை போடாம யாராலையும் திறக்க முடியாது. ஸோ இங்க கரன்சி ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாலர்ஸ்ல தான் இருக்கும் டிஃபால்ட்டா. இந்த கரன்சி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டா ஐஎன்ஆரா மாத்தி நீங்க எவ்வளவு கரன்சிங்கிறது இந்த ருபீஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த காப்பி, அது வந்து இந்த வேலட் அட்ரஸ் வந்து இந்த காப்பிங்கிற பட்டன்ல தான் இருக்கும். நம்மளோட வேலட் அட்ரஸ் எல்லாத்துக்குமே அது யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி தான் அந்த 12 வார்த்தையும் நீங்க ஒரு தடவை பேக் போயிட்டு வந்தா கூட அந்த 12 வார்த்தை அப்ப கூட மாறும். எல்லாத்துக்குமே சேமான 12 வார்த்தை வராது. ஸோ இந்த சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்கு. உங்களோட அப்ளைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க ஐடி போடுற வரைக்கும் உங்க கூட இருந்து சைன் அப் ப்ராசஸ் எல்லாம் சொல்லி ஐடி போட வச்சு தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ஒரு 3 வீக்ஸ்ல, அதாவது ஒரு 1 வீக்ல 3 லெவல் டொனேஷன், 3 லெவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றது தான் இந்த ஒரு நோக்கமே நம்மளுக்கு. 3 லெவல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 4 8 இந்த 14 பேரை நம்ம வந்து ஒரே வாரத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தை நம்ம வந்து அந்த 14 பேர்த்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வந்து அந்த 14 பேரையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவங்க ஒரு வாரத்துல முடிப்பாங்க. இந்த 64 டேஸ்ல நீங்க வந்து இந்த 10 எத்திரியம் எடுக்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் அது. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்னதான் இந்த ஃபர்ஸ்ட் லெவலுங்கிற வேலட் தான் நம்ம வந்தோடனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு லெஃப்ட்ல ஒருத்தரையும் ரைட்ல ஒருத்தரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற 0.08 எத்திரியம் டொனேஷன் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டா வந்துடும். யாருக்கும் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு இன்ஸ்டன்டாவே வந்துடும். அதை நீங்க வந்து அந்த மூவ்மெண்ட்டை நீங்க பாத்துக்கலாம். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம லெவல் 2 மூவ் பண்ணிடுவோம். நம்ம வந்துருச்சுன்னு அப்படின்னா நம்ம லெவல் 2 டெவலப் பண்ணி லெவல் 2 மூவ் பண்ணிடுவோம். நம்மளோட காசு எங்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு 2 லெவல் மேல இருக்கிற அப்ளைனுக்கு போகுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் அப்ளைனுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருவோம்.
அண்ட் நம்மளுக்கு 2வது லெவல் பீப்புளுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம் அந்த 0.16 டொனேஷன். அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே அந்த 2 பேருமே 2 பேர்த்த ஜாயின் பண்ணுவாங்க. அது 4 பேர். அவங்க கொடுக்குற டொனேஷன் அதே மாதிரி இவங்களுக்கு வரும், நம்மளுக்கு வராது. அவங்க 0.08 கொடுக்கும்போது இவங்களுக்கு வரும். அண்ட் இவங்க எல்லாருமே இந்த 4 பேருமே டெவலப் பண்ணும்போது, ஸோ இந்த 4 பேருமே இவங்க இந்த 2 பேர் டெவலப் பண்ணா நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு போகும். நம்மளுக்கு மேல இருக்கவங்களுக்கு அது போகும். அண்ட் இந்த 4 பேர் கொடுக்குற டொனேஷன் அது நம்ம எல்லாத்துக்குமே வரும். ஸோ அவங்க 2 பேரை ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 8 பேருமே 0.08 கொடுத்து வரும்போது இந்த 4 பேத்துக்குமே இன்கம் வந்துடும். அவங்க எல்லாருமே 0.16 கொடுத்து டெவலப் பண்ணும்போது அது நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்துட்டாலே நம்மளுக்கு 0.64 எத்திரியம் வந்துடும். அதுல இருந்து பாதி 0.32 மட்டும் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணி 3rd லெவலுக்கு போயிடுவோம். அது யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா இந்த மேல 3 லெவலுக்கு மேல இருக்கவங்களுக்கு போகும். ஸோ இந்த 3வது லெவல், இந்த 3 லெவல் மேல இருக்கவங்க வந்து எலிஜிபிளா இல்ல, அவங்க 3rd லெவல் போல அப்படின்னா அது இன்னொரு 3 லெவல் ஸ்கிப் ஆகும். ஸோ நீங்க 2வது லெவல் இன்கம் மேல கொடுக்குறீங்கன்னா அவங்க எலிஜிபிள் இல்லைன்னா அப்படின்னா இன்னும் 2 லெவல் ஸ்கிப் ஆகும். அதான் இந்த பிளாக் செயினோட பியூட்டி. ஸோ எல்லாருமே இங்க டெவலப் ஆயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்கிப்பான இன்கம்லாம் நீங்க வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், உங்களை வந்து டெவலப்ங்கிற ஐடியாவே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு பீப்புளை ஜாயின் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. நீங்க டெவலப் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருமே டெவலப் பண்ணாதான் இன்கம் வருதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இது. நீங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இவர் டெவலப் பண்ணாருன்னா அந்த இன்கம் இவருக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு 3 லெவல் ஸ்கிப் ஆகும். அது எதுக்கு பண்றோம், இந்த 3rd லெவல் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த 8 பேருமே லெவல் 3 போகும்போது அந்த இன்கம் நம்மளுக்கு வரனால தான் அந்த லெவல் 3 டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். எலிஜிபிலிட்டி கேட்டகரி வரதுக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ ஒரு வெறும் 14 என்ரோல்மெண்ட்ஸ், வெறும் ஒரு 14 பேர் வந்துட்டாலே நம்மளுக்கு நம்ம போட்டதை விட 4 டைம்ஸ் ப்ராஃபிட். நம்ம 3.2 எத்திரியம் சம்பாதிச்சிருவோம், 0.32 எத்திரியம் சம்பாதிச்சிருவோம். அண்ட் நம்ம 3rd லெவல் மூவ் பண்ணிட்டோம்னாலே 2.56 எத்திரியம் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் கேட்டகரிக்கு வந்துருவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கா எடுத்துக்கலாம் எல்லாருமே. நம்ம பீப்புளை நம்ம கூட ரெக்ரூட் பண்ணக்கூடாது. நம்ம பீப்புள் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க கூப்பிட வேணாம். நம்ம ஃபோன்ல 400-500 கான்டாக்ட்ஸ் இருந்தாலுமே அதுல இருந்து ஒரு 2 பெஸ்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு நம்மளோட தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம யாரை நினைச்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை மட்டுமே ஜாயின் பண்ணுங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே பரவாயில்ல, அவங்க இதுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவோ அவங்கள புரிய வைக்க முடியும், ஆனா கம்பல் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம கிட்ட டவுட்ஸா கேட்டா பரவாயில்ல, நம்மள கேள்வி கேட்டு இது இப்படி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற பீப்புளை நம்ம கூட வச்சுக்க தேவையில்லை. ஸோ இது யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணா பண்ணலாம். ஒரு மாஸ்க் நடத்துறவங்களோ, சர்ச் நடத்துறவங்களோ, டெம்பிள் நடத்துறவங்களோ, எஜுகேஷனல் பீப்புளோ, ஸ்டூடெண்ட்ஸோ, இல்லாட்டி பிசினஸ் பீப்புள் இருக்கவங்க, எம்எல்எம் பீப்புள் இருக்கவங்க, யார் வேணா பண்ணலாம். பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பண்ணலாம். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருந்து எல்லாருமே இதை பண்ண முடியும். ஸோ ஒரு கீப் இட் சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு 0.1 எத்திரியம் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எதுல லோட் பண்ணலாம்னா, நம்மளுக்கு ஆன்லைன் மார்க்கெட்ஸே இருக்கு. நீங்க மார்க்கெட்லயே எத்திரியம் வாங்கிக்கலாம். இந்தியன் கேஷா பே பண்ணி எத்திரியம் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்மள ரெஃபர் பண்ண ஒருத்தர் எங்காவது வாங்கியிருப்பார்ல, அவரு எங்க வாங்கினாருன்னு சொல்லுவாரு, நம்மளும் அவங்க கிட்டே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்ம ஐடி போடுற வரைக்கும் கூட இருப்பாங்க. அண்ட் நம்மளை டெவலப் பண்ற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த லெவல் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஐடி போடுறதுக்குலாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ 24 hours நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ஜூம் மீட்டிங்ஸ் மூலமாகவும் இருக்கு. குளோபல் வினர்ஸ் டீம் வந்து டெய்லியுமே எடுக்கிறாங்க. சண்டேஸ் கூட விடாம டயர்லெஸ் ஒர்க். டெய்லியுமே சண்டேஸ் ஒர்க். அவங்களுக்குமே ஃபேமிலி எல்லாமே இருக்கும். பட் ஒரு டைம் நம்மளுக்கு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 1 hourனா நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 to 8:30 ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் டாக்டர் மதி வராரு, வீக்லி ஒன்ஸ் அவர் வராரு. அவர் வந்து உலகம் ஃபுல்லா பேசிட்டு வந்து இங்க வந்து நம்மளுக்கு அவரோட நாலேஜ் ஷேர் பண்றாரு. எதுல நம்மளுக்கு பெஸ்டா இருக்கோ நம்ம எடுத்துப்போம். ஜூம் மீட்டிங் தராங்க, வூ மீட்டிங்கும் தராங்க. நம்ம யுனைட்டடா ஒரு ஃபேமிலியா நம்ம இங்க ஒர்க் பண்ணிருக்கோம். மற்ற ப்ராஜெக்ட்ஸை உள்ள வந்து அலோவ் பண்றது இல்ல. இதோட பொட்டன்ஷியல் என்ன, இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்றோம். இதையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்டா பண்ணல. அட்வர்டைஸ்மெண்டா பண்ணியிருந்தா இன்னொரு ஒரு ஃபேமஸ் ஆக்கி, இப்பவே ஃபேமஸா தான் இருக்கு. எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்டையுமே யூஸ் பண்றாங்க. இதை வந்து ஒரு ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்டா நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு தேவையான பீப்புள் தான் நம்ம வந்து உள்ள ஜாயின் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம தொடக்கமும் முடிவும் நம்மளுக்கு கண்ணில் தெரியுது. நம்ம கடைசியில என்ன ஏர்ன் பண்ண போறோம், கடைசியில என்ன லெவல்ல போய் நிக்க போறோம், எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ ஒரு ஆரம்பமும் முடிவும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கொடுக்கறதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்கமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ டபுள்வே ஆரம்பிங்க. எல்லாமே ஒரு கனவா இருக்காம ஒரு ஒரு சக்சஸ்க்கான ஒரு வழிதான் இது. ஸோ ஸ்டார்ட் டபுள்வே அண்ட் கெட்டிங் யூ சக்சஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அன்மியூட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ செந்தில் சார், தேங்க்யூ சிறு சார். இந்த மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. வண்டர்ஃபுல் ஆல்டின், வண்டர்ஃபுல். ஒரு
நான் ஸ்டாப்பா ஒரு 35 நிமிஷம் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்துச்சு. ஸோ ரைட் ஃப்ரம் கிரிப்டோ டு ஒரு வேலெட்டை டவுன்லோட் பண்ற வரைக்கும் கிறிஸ்டல் கிளியரா எங்களை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆப்வியஸா லிசன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கிளாரிட்டியா அவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு போகணுங்கிற மூமெண்ட்டையும் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் என்ஜாய் திஸ் டபுள் வே மூமெண்ட் வித் ஹெல்பிங் த பீப்புள். ஒரு அவங்கள நம்பி வர பீப்புளை டெவலப் பண்ண வச்சு அவங்களும் ஏர்ன் பண்றதுக்கான ஹை பொட்டன்ஷியல் பிளானை நீங்க வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அல்ரின் அண்ட் குரூப் சார்பாகவும் தேங்க்யூ. தேங்க்யூ செந்தில் சார். தேங்க்யூ. அண்ட் வி விஷ் யூ ஆல். நீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் மோல்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிரீஃபிங் தம், யூ ஆர் ஆல்சோ கண்டக்டிங் வேரியஸ் ஒன்-on-one. லெட் இட் கோ, கீப் ராக்கிங், டூ வெல். குளோபல் வின்னர்ஸ் கமிட்மெண்ட் சார்பாக தேங்க்ஸ் சொல்றோம். இப்போ நம்ம மத்தியில நிறைய கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ அல்ரின், கீப் இட் அப். உங்க பொட்டன்ஷியல் growthக்கு வேண்டி நாங்க எல்லாரும் விஷ் பண்றோம். பிளஸ் இந்த ஸ்லைட்ஸை பார்க்கும்போது நீங்க எவ்வளவு டெடிகேட்டடா பண்ணிருக்கீங்க, இன்வால்மெண்ட் இருக்கு. கீப் ராக்கிங். தேங்க்யூ நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள நாங்க போறோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல போறோம். இப்போ அந்த ஆல்ரின் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்டோட டெப்த்னஸ்குள்ள கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரா அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் திருச்செல்வன் சார் இன் அவர் மிஸ். ஹி வில் கம் அண்ட் டேக் அஸ் த்ரூ தி இவ்வளோ நேரம் நல்லா டீட்டெயில்டா சொல்லியிருந்தாங்க. அதுவே ஒரு ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லி இன்னும் எக்யூப் பண்றதுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லி கொடுத்து, மைனஸ்ங்கிறது நத்திங் பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. அதையும் நம்ம சொல்லி எடுத்து கொடுத்து பண்ணலாம். I welcome Mr. Thiru sir to take the presentation. I welcome sir. Thank you, Sendil sir. Good evening, everybody. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் செஷன். ஸோ ஆல்ரின் சார் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்லைடை ஷேர் பண்ணணும். ஒரு 5 minutes எனக்கு ஒரு ஹோஸ்ட் மட்டும் இங்கே மாற்றி விட்டுருங்க ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த அருமையான மாலை வேளையிலே அருமையாக ஹோஸ்ட் பண்ண செந்தில் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி வாவ் ஃபேண்டாஸ்டிக் ப்ரெசன்டேஷன் பை அவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் மை அப்ளை செந்தில் சார் ஆல்ரின் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வருங்கால இந்தியா வந்து இளைஞர்கள் கையில் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டா வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக், வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மீட்டிங்ல மிஸ் ராஜி மேம் ரொம்ப அருமையா ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ்ல பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 8:15 வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சதுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்பர்ட் கூட பெங்களூர்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 8:15 மேலே அந்த மீட்டிங் போயிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அமர்க்கலமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபீட்பேக் மாதிரி நல்லாவே எல்லா மக்கள்கிட்ட வந்திருந்தது. ஸோ கங்க்ராச்சுலேஷன் மேடம், தேங்க்யூ வெரி மச் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 248 ஏற்கனவே ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் 5 minutes ஐ டு ஃபினிஷ். இதில் என்ன பண்ணுறோம் பாருங்கன்னா, இதை வந்து 1 monthல நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நபர் ஜாயின் பண்ணிட்டான்னா 2, 4, 8 என்கிற விஷயத்த ஒரே வாரத்தில் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணா 0.64 எத்திரம் ஏர்ன் பண்ணியிருப்பாரு. 3 to எத்திரம் பேலன்ஸாக இருக்கும். 2வது வாரத்தில் ஒவ்வொரு நபர்களும் 2, 4, 8 அப்படி அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ 2வது வாரத்தில் 2.56 எத்திரம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 126 பேர் இருக்கும். ஸோ இந்த கிட்டத்தட்ட 40,000 இன்கம் போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 3rd வீக்லேயே இதே ப்ராசஸ் 248 ப்ராசஸ் நடந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க 3வது வாரம் முடிவிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13.60 எத்திரியம் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 2.40 எத்திரியம் வந்து டொனேட் பண்ணியிருப்பீங்க. 11.20 எத்திரியம் இன்ட்டு 18,000 பண்ணா 2,01,600 ரூபாயை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இட்செல்ஃப் இதுல வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்றோம். குளோபல் வின்னர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சிஸ்டம். இதே ஒவ்வொருத்தருமே கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த குருஷியான சுச்சுவேஷன், கொரோனா சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுமே ஃபினான்ஷியல் காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து 2 month ப்ரோக்ராமாக தான் போட்டோம். இப்போ ஆல்ரெடி கூட எக்ஸ்பிளைன் பண்ணி 2 months. பட் நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்ட்டாக ஒரு 2 lakhs rupees ஃபர்ஸ்ட் மந்த்தே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா
வரக்கூடிய கால அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இந்த ஒரு மொமெண்டம் வந்து வெறும் பிரம்மாண்டமா வந்து வளர்ந்துருங்க. ஸோ இது ஏன் திருப்பி 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 ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் திரும்ப 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 நம்ம ஆழ் மனதில் வந்து பதியணுங்க. நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருமே எந்திரிங்க, எந்திரிச்சு ஒரு 5:30 இல்லைனா 5 o'clock எந்திரிச்சு ஓப்பன் ஒரு ஜினாலஜி பார்த்தீங்கன்னா வா ஏன்னா நேற்றுக்கு எவ்வளோ ஜாயின் பண்ணிருப்போம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன இந்த விஷயம் வந்து உள்ள போகுங்க, ஆழ் மனசுக்குள்ள போய் ஒரு விஷயம் வந்து ஆழ் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய 24 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையாவே இருக்குங்க. 248 248 248 248 இந்த 248 ஒவ்வொருத்தருக்குமே கத்து கொடுத்துட்டீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு நபர்களும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல இந்த 2 lakh rupees வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். இங்க இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு 5th level and 6th level போறது ரொம்ப ஈஸிங்க. அப்ப என்னன்னா ஆரம்ப காலத்துல வருமானம் இல்லைன்னா மக்கள் வந்து சோர்ந்து போயிடுறாங்க. என்னடா வந்து 4th level தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணா கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி வந்து நம்ம விடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆழ்மனதை நீங்க வந்து தயார்படுத்தணும். அதுக்காக வேண்டிதான் இந்த ஸ்கிரீனை திருப்பி 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 போடுறோம். முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே எங்கேயாவது ஒட்டி வைங்க வீட்டுல. ஒரே மாசத்தில் நான் எப்படி 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது. நம்மளோட குளோபல் நோக்கம் என்னன்னா ஒரே ஒரு இடத்தில் ஒவ்வொரு நபர்களும் 1 கோடி ரூபாய் ஒரே மாதத்தில் 2 லட்சம், ஒரு இடத்தில் 1 கோடி ஒரே மாதத்தில் 2 லட்சம். இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணும். இதுதான் வந்து குளோபல் வின்னர்ஸ் டீச் பண்றாங்க. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் விஷயம் எல்லாமே இதுல இருக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளை நம்பி வந்தவர்களை முதல்ல ஜெயிக்க வைங்க, அவங்கள வாழ வைங்க. உங்களுக்கு 510 வேலட்டையும் ஒவ்வொருத்தரும் ஃபில் பண்ணி முதல்ல இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் 64, செகண்ட் 64, தேர்ட் 64 ஒரு லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எது வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விஷயத்த நாங்க எல்லாமே எங்களுடைய அனுபவத்தை தான் ஷேர் பண்றோம். நானா இருக்கட்டும், செந்தில் சாரா இருக்கட்டும், ஆல்டின் சாரா இருக்கட்டும், எங்கூட ஜாயின் சஞ்சய், ராஜசேகர் சார்லாம் ஆரம்ப காலத்துல பில் பண்ணோம். ஆனா என்ன பண்ணோம்னா நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேரை வந்து இந்த நிறைய பேரை ஜாயின் பண்ண வச்சாங்க இதுக்குள்ள. சில பேர் பாத்தீங்கன்னா பல பேர் அதில் மூவ் பண்ணிருக்காங்க, சில பேர் ஸ்டக் ஆகி அங்கேயே நின்று இருக்காங்க. இன்னும் நிறைய பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாம முழிச்சிட்டு இருக்காங்க, பண்ணாம இருக்காங்க. ஏன்னா இதை பத்தி விஷயம் தெரியாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து யாருமே அவங்க ஸ்டக் ஆகி நின்று இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நேர கீழே வாங்க. ஒரு 4th லெவல் அவங்க வந்து 4th லெவல் கீழே யாரா இருந்தானா அங்க ஒரு ஐடியா நீங்க ஏற்கனவே நீங்க வேலட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட எத்தீரியம் இருக்கும். ஜஸ்ட் யூ ஓப்பன் யுவர் நியூ வேலட். இப்ப 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணுங்க புதுசா. ஏன்னா இப்போ பிசினஸ்குள்ள பத்தி நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கோம். 2 லீடர்ஸ் உள்ள கொண்டாந்து அவங்களுக்கு இல்ல 248 நீங்க ஃபாஸ்டா 1 வீக்ல டெவலப் பண்ணுங்க. இதே ஒரு மாசத்துல நீங்களும் 2 லட்சம் போலாம். இதனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க தூங்கிட்டு இருக்க நபர்களுக்கு 1 லட்சம் வந்து டெவலப் ஆயிருக்கும். அவங்களும் அவங்க பின்னாடி இப்ப தூங்கி எந்திரிச்சு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல ஒரு லெக்க போட்டு ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிட்டோம். உங்களோட டாப் ஐடிக்கும் இன்கம் வந்துடும். ஸோ இதுதான் நீங்க வந்து பண்ண வேண்டிய வேலை. நீங்க தூங்குறவங்கள எழுப்பவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? தூங்குறவங்கள எழுப்பவே முடியாது. அப்ப என்னன்னா நீங்க தூங்குறவங்கள்ட்ட போய் திருப்பி 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 எந்திரின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயை போட்டு பக்கத்துல அவங்க பக்கத்துல படுக்க வச்சுக்குவாங்க. தயவு செய்து நெகட்டிவ் பீப்புள் கூட போய் உட்காந்து திருப்பி திருப்பி அவங்கள உயிர் எழுப்புற வேலையை செய்யாதீர்கள். அதுக்கு பதிலா நீங்க வந்து 510 வேலட் தான் நமக்கு தேவை இல்லையா? இப்ப எல்லாமே ஏன்னா அந்த பிசினஸ் கத்துக்கிறதுக்கு 64 days ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 64 daysக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டீங்கன்னா இதை கத்துட்டு அப்புறம் என்ன பண்றோம், ஃப்ரெஷ்ஷா நீங்க இதுக்கு மேலதான் பிசினஸ் எடுத்துட்டு போக போறோம். லீடர்ஸை போய் பேச போறீங்க எல்லாமே. அப்ப 2 சரியான நபர்கள் உங்க கூட கோஆபரேட் பண்ணக்கூடிய 2 நபர்களை புதுசா போட்டு அங்கேருந்து ஆரம்பிங்க விஷயத்த. அப்போ உங்க அப்ளைன்ஸ்க்கும் யூஸ் ஆகும், தூங்கிக்கிட்டு இருக்கவும் யூஸ் ஆகும், நீங்களும் இந்த பணத்தை ஏர்ன் பண்ணலாம். இப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்றோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சிடலாம். ஒரு ஓவியர் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பத்திரிகையில வந்து படம் வரைஞ்சிட்டு இருப்பார், கார்ட்டூன்ஸ் வரைஞ்சிட்டு. ஸோ அந்த ஓவியரோட பணம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா காணும், வரல. அப்ப என்ன அப்படின்னு போய் பார்த்தா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து ஸ்ட்ரோக் விழுந்தது. ஸ்ட்ரோக்னால அவருக்கு என்ன பண்ண முடியலன்னா படம் வரைய முடியவில்லை. அதனால அந்த பத்திரிகையில படம் வரல. அந்த அவருக்கு பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தது. அப்ப இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே கவலைப்பட்டிருக்கும் போது ஒரு 4 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஓவியரோட படம் வர ஆரம்பிச்சது. அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அவர் ஒரு நபர் போய் பார்த்தாரா, எப்படி ஒரு திருப்பி படம் வர இருக்கு, ரைட் ஹேண்ட் தான் வந்து ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட ரைட் ஹேண்ட் அப்பவும் ஸ்ட்ரோக்கா தான் இருக்குது. அப்ப எப்படி நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓவியர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரஷும் இந்த கையும் இந்த படத்தை வரையல, இந்த படம் வரைகிற டேலண்ட் பார்த்தா என்னோட மனசுக்குள்ளதான் இருக்கு, மைண்ட் தலையில தான் இருக்கு. பட் இந்த கையும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிரஷ்ஷே தவிர இதுக்கு வந்து உயிர் கிடையாது. அதனால என்ன பண்ணனா என்னுடைய அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல அந்த பிரஷ்ஷையும் அந்த கையையும் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி, ஏன்னா அவரோட ஓவியம் எங்க இருக்குங்க,
தலைக்குள்ளதான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த 4 months கழிச்சு திருப்பியும் அந்த படத்தை அதே ஒரு எந்தியஸோட வரைய ஆரம்பிச்சாரு, மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணம் நம்ம செயல் இல்லாம நம்ம தலைக்குள்ளதான் இருக்குங்க. செயல்பாடு எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமல் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு கீழே யாரோ ஒரு வந்து அவங்க வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பீங்க. அவங்களை திருப்பி 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 நீங்க உள்ள போனீங்கன்னா, இந்த முதல்ல சொன்னவங்க தான் நம்மளே சேர்த்து அங்க படுக்க வச்சிருவாங்க. அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ப்ரெஷ்ஷை மாத்துங்க, உங்க கையை மாத்துங்க. ஆனா எண்ணம் உங்களுக்கு தலைக்குள்ள தானே இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒரு 4th level 5th level எங்க வேணாலும் நீங்க ரீஜாயின் பண்ணலாம், அங்க எங்க வேணாலும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 248 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்லையும் முட்டிங்க ஒருத்தர் ஜாயின் பண்ணா 248 அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு கத்து கொடுங்க, அவங்களோட ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க. ஒவ்வொரு நபர்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரே மாதத்தில் 2 லட்சம் ரூபாய் அடைய முடியும். ஒரு வருடத்துல 1 கோடி ரூபாய் மாசம் மாசம் இலக்கையும் நம்ம அடையும். நான் வந்து மினிமம் டார்கெட் தான் சொல்றேன். ஆஸ் பர் பிளான் 64 நாள்ல 3500 எத்திரியும் சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதோட விலை இன்னைக்கு ரேட்டு வந்து 6 கோடி 30 லட்சம். நான் அதுவும் சொல்லலைங்க. மாசம் 2 லட்சம், ஒரு வருடத்துல மாசம் 1 கோடி எங்க இலக்கு நோக்கி போனீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா திருப்பி 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 அந்த விஷயத்தைய பாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி காலையில 7 எழுந்திரிங்க, உங்க ஜீனாலஜி ஓபன் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த காலையில பார்க்கக்கூடிய விஷயம் உங்க மனதில் பதியும். பதிஞ்சுன்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணலாம், எங்க ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த புரியும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மாதா மாதம் முதலில் 2 லட்ச ரூபாய் அடைங்க, அப்புறம் அந்த 1 கோடி ரூபாய்க்கு போகலாம். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஆசை மக்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா? பணத்தை வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கேன், பணத்தை சாப்பிட முடியாதுங்க. ஸோ ஒரு அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணி உங்களை நம்பி வந்தவங்களை சம்பாதிக்க வைங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரிய டார்கெட் வச்சு உங்களுடைய இதுக்கு போகலாம். முதலில் நாமும் நம்ம நம்பி வந்தவர்களும் முன்னோரும். ஸோ அதற்கான வழிதான் இந்த வந்து ஒரு வாரத்தில் 248 கம்ப்ளீஷன். ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருமே 248 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் இன்வெஸ்டரோட இலக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ திரு சார், தேங்க்யூ. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோட ஒரு பிளானுக்கான ஃபார்ம்லாவும் கொடுத்து அதை எப்படி எக்யூப் பண்ணி டீம் மெம்பர்ஸ் டெவலப் ஆகிறான்னு சொல்லி ஒரு ஒண்டர்ஃபுல் பிளானும் கொடுத்துருக்கீங்க. ஸோ 248 இஸ் ஏ மந்த்ரா ஆஃப் குளோபல் வினர்ஸ். ஈவன் தோ நிறைய பேர் பணத்தை வச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணலான்னு சொல்றவங்கள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக் போக வேண்டாம், இந்த மெத்தட்லேயே நம்ம ஏர்ன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்டின் வந்து நல்லா டீட்டெயில்டாக சொன்ன அப்படி நீங்கள் நல்லா கிறிஸ்பாக வேணுங்கிற பாயிண்ட்ஸை சொல்லி 2 பேர்த்தோட காம்பினேஷன் நீங்க இருக்க டீம் மெம்பர்ஸ்க்கு மைண்டுக்குள்ள போயிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு எவ்ரிவன் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தி 248 அண்ட் தேர் கோயிங் டு ராக். அதை கண்டிப்பா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஏன்னா இந்த 248 ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம கேக் போக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். நீங்க சொன்ன மாதிரி தூங்குறவங்களை எழுப்பிடலாம் சார், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்புறதுதான் கஷ்டம். ஸோ உள்ள வந்துட்டு பண்றேன், உள்ள வந்துட்டு அவங்க பண்ண முடியாம இருக்கவங்களுக்கும் நம்ம குளோபல் வின்னர்ஸ் சப்போர்ட் பண்றோங்கிறத இந்த நிலைமையில நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணும், டெய்லி வி ஆர் கண்டக்டிங் 1 hour செஷன். நிறைய லீடர்ஸ் நம்ம ஜெம் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இங்க கொடுத்து அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரக்கு இந்த ஒரு ஃபாரம் நாங்க கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்கள நாங்க கேட்கும் போதே அவங்க சாமிங்கோட ஹோல் ஹார்ட்டடா வராங்க. வித் சிம்பிள் ரீசன், சொசைட்டிக்கு நான் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெம் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த நம்ம மிட்ல இருக்காங்க. அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபாரம் இஸ் ஓப்பன் ஃபார் யூ ஆல்சோ. உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும், இல்லை இந்த பிளான் ப்ரெசென்டேட் பண்ணாலும் we can train up and we can give it to the people. So try to utilize it. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுங்கிற ஒரு ஃபேமிலி கான்செப்ட்ல தான் நம்ம இந்த எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அகெயின் வி ஆர் டச்சிங் அப்பான் த பாயிண்ட். டூஸ் வந்து நத்திங் பட் ஆன் டைம் நீங்க லெவலப் பண்ணுங்க, ஆன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஆன் டைம் டீம் மெம்பர்ஸை கேர் எடுங்க, 248 கேர் எடுங்க. அதே போல டோன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஐடி பிளேஸ் பண்ணும்போது நியூ மெம்பரா இருக்காங்க, டெக்னாலஜி புதுசு, அவங்களுக்கு கரெக்டா ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச நியூ பிகினர்ஸ்க்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, கான் கால்ல ஐடி எடுக்க வைங்க. ஏன்னா இந்த மேல வந்து அப்பர் லைன் ஐடி போடாம ஐடி பிளேஸ் பண்ணா அந்த ஐடி வில் கோ அண்ட் சிட் இன் சம்வேர், இட் வில் பி கோ பிரெயின், அது வேஸ்டா போகும். அது வேண்டாங்க, கேர் எடுத்து பண்ணலாம். அதுக்குண்டான டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஷேர் பண்ணி அதை 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கூட அவங்க ஐடி பிளேஸ் பண்ணலாம். செகண்ட் டோன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் சென்ட்னு வந்துச்சுன்னா 24 hours ஆனாலும் சரிங்க, அது கண்டிப்பா கியூல கிளியரன்ஸ் ஆயிரும். ரிப்பீட்டட்லி நீங்க பண்ண வேண்டாம். இன்னைக்கு கூட ஒரு அக்கரன்ஸ் ரிப்பீட்டட்லி பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ நாட் டு ப்ராக்டிஸ் தட்.
அண்ட் தேர்ட் மேஜர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரானிக் மோடில் எல்லாமே ஃபிசிக்கல் மோடில் சேவ் பண்ணி வைங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. எலக்ட்ரானிக் மோடில் சேவ் பண்ண வேண்டாம். இஃப் பாசிபிள் ட்ரஸ்ட் வாலெட்டில் ஒரு சீக்ரெட் கோட் 6 டிஜிட் கோடு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக டோன்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அண்ட் ஒண்டர்ஃபுல் செஷன், இன்னைக்கு மைண்ட் ப்ளோயிங் செஷனாக இருந்துச்சு. 1 hour எக்ஸாக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். செஷன் இஸ் ஓப்பன் ஃபார் Q&A. இட் இஸ் அன் ஓப்பன் ஃபாரம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் we are there to clarify your doubts. You can raise your questions, sir. Good evening, Sindhil. My question is to you. இப்போ என்னோட லெஃப்ட் சைடு என்னோட ரைட் சைடுல டவுன் லைன்ல இருக்காங்க இல்லையா? ஸோ நான் கீழே வரும்போது இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு சேஞ்ச் மை லெஃப்ட் சைட் பர்சன் டு ரைட் சைட்? Dancing, this part is fully based on automated system. We cannot change the left and right. We cannot swap the people. Once place ஆனாங்கன்னா உங்க place ஆனதுதான். இன்னைக்கு மீட்டிங்ல கூட நம்ம சொல்லியிருப்போம், ஃபைட் அண்ட் கோல்டன் வேலட் we are creating it. Once உள்ள ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா we cannot change forever. Okay, thank you Sindhil. சார், என்னோட ஆன்சர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் லெஃப்ட்ல இருந்தாலும் அதே 0.8 தான் கொடுக்க போறாரு, ரைட்ல இருந்தாலும் அதே 0.8 தான் கொடுக்க போறாரு. இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டில் தான் இங்கேருந்து ஒரு லீடர் தூக்கி அங்கே போடுறது, அங்கேருந்து லீடர் தூக்கி போடுறதுலாம் பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுனால அதை அப்படியே வச்சிருங்க சார். அதுக்கு வழியும் இல்லைங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Yeah, Mr. Rajagopal sir, any other question? Mr. Kalai Perumal sir, any other question? Mr. Rajagopal sir, hand raise பண்ணிருக்கீங்க. question ஏதா இருக்கா சார்? நீங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார், சுகுமாரன் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ரைட் சைடுல 2 பேர் சேர்க்கிறோம், டவுட் லைன்ல 2 பேர் நம்ம ஜாயின் பண்றோம். ஹலோ, சொல்லுங்க. நம்ம கீழே நம்ம 2 பேர் ஜாயின் பண்றோம்ல சார், அதுல ஏபி மைஸ் ஜாயின் பண்றாங்க. அதுல ஏ சைடு ஒரு சைடு எனக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது, பி சைடு வந்து எனக்கு ஒர்க் பண்ணவே இல்லை. அப்ப ஏ சைடுல இருந்து மட்டும் வருமானம் வருமா? ஓகே சார், உங்களோட கொஸ்டின் வந்து ஏ அண்ட் பி பிளேஸ் பண்ணிட்டீங்க. ஏ சைடு நல்லா போகுது, பி சைடுல மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆயிருக்கு, வருமானம் வருமா? கட்டாயம் ஏ சைடுக்கு உண்டான பொட்டன்ஷியலோட பேலன்ஸ் வேலட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, பி சைட்ல யார் இருக்காங்களோ அவங்க கூட நீங்க ஒர்க் பண்ணி அந்த டைம் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். நத்திங் டு வரி. ஒரு சைட்ல போனாலும் அதுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஐடி இருந்தது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இருக்கா? அந்த ஐடி அந்த ஒரு லைன் மட்டும் போட்டு ஒரு லைன் போனாலும் இன்கம் வர மாதிரி மதி சார் தான் காட்டினாரு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன சார், என்னோட அதான் நம்மளோட லிங்கை கொடுத்து தான் நம்ம டவுன்லைன் பர்சனுக்கு நம்ம ஜாயின் பண்ண வைக்கிறோம். இன்னொரு லிங்க், அதாவது ஏ பி ஒர்க் பண்ணல, இந்த சி ஜாயின் பண்ண முடியுமா? இல்ல சார், இங்க வந்து பைனரி தான். நீங்க 2 பேர்த்த தான் ஜாயின் பண்ண போறீங்க. உங்களுக்கு டைரக்டா மூணாவது ஒரு பர்சனை நீங்க பண்ண முடியாது. அப்படி ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க எங்க வீக்கா இருக்காங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க கீழே. அது வேணா நீங்க இல்ல மூணாவதா பண்ண வைக்க முடியுமா? ப்ரோகிராம்ல வழி இருக்கா? உங்களுக்கு டைரக்டா பண்ண முடியாது. உங்களுக்கு டைரக்டா பண்ண முடியாது. அந்த 2 பீப்புளுக்கு கீழே எங்காவது நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு கொடுத்தது 2 வேலட் தான். ஒரு லைன் போயிட்டு இருக்கு நல்லா அப்படின்னா கண்டிப்பா நல்லா போகும் சார். அந்த இன்கம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்கும். அந்த லைன்ல இருக்கிற எல்லா இன்கமும் உங்களுக்கு வந்துரும். இன்னொரு லைன்ல நீங்க உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வணக்கம். ஓகே ஓகே, थैंक यू சார். थैंक यू. சொல்லுங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. எது மேடம்? மேடம் நீங்க உங்களை யாரு இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க மேடம். புரியல. பரவாயில்ல மேடம், நத்திங் டு வரி. உங்களை யாரு இன்வைட் பண்ணாங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட நாங்க பேசி உங்களுக்கு பாபி. ஓகே மேடம், நத்திங் டு வரி. நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் மேடம். we will take care. பாபி மேடம் கிட்ட சொல்லிட்டு நான் கான் கால் போட்டு உங்களுக்கு நான் லிம்சமா எக்ஸ்பிளைன் பண்றேன் மேடம். थैंक यू. ஓகே சார். வணக்கம் சார், நான் ராஜகோபால் ஃப்ரம் விகேபுரம். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் அந்த நேற்று வந்து நான் ஒரு 4 ஐடி நைட்டு போடையில எனக்கு இன்சபிஷியன்ட் அமௌண்ட்னு வந்திருந்தது.
ஓகே. என்ன ரீசன் பார்க்கல, அந்த நெட்வொர்க் பி வந்து 500 ப்ளஸ் போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா சார். பர் டே நான் இன்னைக்கு மார்னிங் அது போடையில் வந்து நெட்வொர்க் பி வந்து 200 ப்ளஸ் இருந்தது. அதனால நான் போட்டேன், ஐடி போட்டேன். ஓகே சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை வந்து நாங்கள் அந்த எப்படி எந்த டயத்தில் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில டைம்ல லேட் நைட்ல போட்டா கொஞ்சம் வேகமா விழுவும் சார். இப்போ நம்ம வந்து 0.1 எத்திரியம் வாங்கி போடுறோம் கரெக்ட்டுங்களா? ஓகே. 0.08 எடுத்தாலுமே 0.1 வாங்கி நம்ம போடுறோம். இப்போ வந்து அதுவுமே கொஞ்சம் பத்தாம இருக்கு. ஏன்னா 3 லட்சத்துக்கும் மேல என்ட்ரிஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகே ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம மத்தியான டைம்ல எல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் அங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க ஏர்லி மார்னிங் போட்டது கரெக்ட் தான். ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கும், பீப்புள் கம்மியா தான் வருவாங்க. அண்ட் இது வந்து எல்லாருமே உலகம் ஃபுல்லா பீப்புள் இருக்கனால அண்ட் பேசிக்கலி அமெரிக்கன் நெட்வொர்க் அந்த டைமிங்ல ஒர்க் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு காலையில இருக்கும்போது நம்மளுக்கு இங்க நைட்டா இருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் இருக்கும்போது நீங்க அந்த நெட்வொர்க் ஃபீயை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அந்த கேஸ் பிரைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது கேஸ் பிரைஸ் எப்படி சார்? அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வீடியோவா அனுப்பிச்சிருக்கோம் சார். உங்களை யார் அனுப்பிடுறீங்களா? ஆமா சார், அனுப்பிச்சிருக்கோம். குரூப்ல எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே. நீங்க உங்க அப்ளைன் பர்சன்ட்டையும் வாங்கிக்கலாம். நம்ம குரூப்ல மறுபடியும் போட்டு விட்டலாம். ஓகே போட்டிங்கன்னா send it again, it will reach the right people. Yeah. ஓகே, நான் இன்னைக்கு திருப்பி அதை அப்லோட் பண்ணிடுறேன், குரூப்லயும் போட்டுறேன். ஓகே சார், thank you so much. ஹாய் சார், நான் விகாஸ் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ இந்த லெவல் அப்னா என்ன சார்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? இப்போ வந்து நான் ஒரு லெவல் தான் வாங்க முடியுமா, இல்ல நான் அட் அ டைம்ல டாப் 4 பொசிஷன் இப்போ 0.033 இல்ல 0.133 டைரக்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த டாப் லெவல் ஸ்லாட் அப்படியே வாங்கிக்கலாமா? நீங்க வாங்கிக்கலாம் சார். நீங்க 8 லெவலுக்குமே நீங்க கையில இருந்து காசு போட்டு பண்ண முடியும். பட் இங்க வந்து அது அட்வைசபிள் கிடையாது. இங்க வந்து நம்ம வந்த பிசினஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்டை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து லெவலப் பண்ணி அந்த லெவலுக்கு ரீச் பண்றோம். சோ இங்க என்ன லெவலப் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எலிஜிபிலிட்டிக்கு வரீங்க நீங்க. அதாவது நீங்க பீப்புள் 2 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் போதும். சோ நான் எடுக்கிறதுக்கு வந்து செகண்ட் லெவல் நீங்க போய் தான் ஆகணும், சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. எதுக்கு இந்த லெவலப் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ கீழே டீம் நல்லா வேகமா டெவலப் ஆகுது, நீங்க வேகமா டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2வது லெவல் 3வது லெவல் போறீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சோ வராம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 64 டேஸ்க்கு தான், ஒவ்வொரு லெவலுக்குமே ஒரு 64 டேஸ் தான் இருக்கு. சோ இந்த லைன் டெவலப் ஆகாம நீங்க கையில இருந்து காசு போட்டு பண்ணீங்கன்னா நீங்க என்னைக்கு டெவலப் பண்றீங்களோ அன்னையில இருந்து அந்த 64 டேஸ் ஸ்டார்ட் ஆயிடும். லெவல் 1ல வந்து நீங்க ஜாயின் பண்ண அன்னைக்கு 64 டேஸ் கணக்கு ஸ்டார்ட் ஆகும். லெவல் 2ல நீங்க என்னைக்கு போறீங்களோ 2 நாள் கழிச்சு போனாலும் சரி, இல்ல அன்னைக்கே போனாலும் சரி, அந்த கணக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சோ என்னன்னா டீம் டெவலப் ஆக அந்த டீமோட growth பேஸ் பண்ணி நீங்க போனீங்க, அந்த ரெஃபரல் ட்ரீ டெய்லி மார்னிங் எஞ்சி பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம கீழ இருந்து வர இன்கம் எடுக்கிறதுக்காக எலிஜிபிலிட்டி ஆயிக்கிறோம். அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஓகேங்களா? சோ நீங்க மேல கொடுத்துட்டு இங்க கீழ எடுக்கிறதுக்காக எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் தான் அந்த டெவலப் ப்ராசஸ். Thank you Arjun. Vikas sir, myself Central Arjun டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜஸ்ட் மேஜர் பாயிண்ட் சொல்றேன். இந்த ப்ராஜெக்டோட இன்டென்ஷனே வந்து 0.08 எத்தீரியம் இனிஷியலா நம்ம ஹேண்ட்ல இருந்து டொனேட் பண்ணி 3500 எத்தீரியம் எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இதுல இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து 8 லெவலையும் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓன் கேஷ் போட்டு வாங்குறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நம்ம ப்ராஜெக்டோட இன்டென்ஷனே வந்துட்டு எவ்ரி ஒன் ஷுட் அச்சீவ் ஈச் லெவல் பை டேக்கிங் தேர் ஓன் கெயின். அப்போ இங்க லெவலப், உங்க கொஸ்டினே வந்து லெவலப்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா 8 லெவல்ஸ் இருக்கு. இனிஷியலா 0.08 கொடுத்து 2 பீப்புளை ரெஃபர் பண்றீங்க. அந்த 2 பீப்புள் ப்ராஜெக்டுக்கு உள்ள வந்தோன்னா அவங்க டொனேஷன் உங்க இன்கமா வருது. Based upon that income, you are purchasing or you are donating the 0.16 and moving to second level. So ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி செகண்ட் லெவல் ஏன் போறோம் அப்படின்னா, அங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீப்புள் 4 பீப்புள் இருப்பாங்க. ஸோ என்டையர் லெவல் 8மே 2/8 மெட்ரிக்ஸுங்க. 2, 4, 8, 16, 32 இட் கோஸ் ஆன். அப்போ 2 பீப்புள் கிட்ட நம்ம வாங்கியாச்சு, அவங்க டொனேஷன் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணோம்னா இந்த 4 பீப்புள் கிட்ட டேக் பண்ணும். அப்போ இந்த ஹோல் சிஸ்டமே நம்ம எவ்வளோ டொனேட் பண்றோமோ 2/8 மெட்ரிக்ஸ்ல ரிசீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எவ்ரி லெவல்ல நம்ம கீழே இருக்க வர நியூ பீப்புள் ஜாயின் பண்ண அந்த இன்கம் வச்சு நம்ம அப்கிரேட் ஆகிட்டே போறோம் till 8th level. Got the point? Yeah, okay, thank you sir. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். சார் ஒரு சின்ன இது சார், இப்போ எனக்கு அந்த பிபிடி இதெல்லாம் கிடைக்குமா சார்? கொஞ்சம் திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். கொஞ்சம்
கிளாரிஃபை பண்றேன். பிபிடி கிடைக்குமா சார்? கிடைக்கும் சார், கிடைக்கும். எல்லாமே பப்ளிக்கா தான் பண்றோம். இது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் போடுறோம். எதுவுமே மறைச்சு கொண்டு கிடையாது. ஸோ நீங்க யூடியூப் பீப்புளுக்கு அனுப்புறதுன்னா பிபிடி நீங்க யூடியூப் வீடியோவா அனுப்பிச்சிக்கலாம். பிபிடி லீடர்ஸ்ட்ட சொல்லி அனுப்ப சொல்றேன் சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இன்னைக்கு நைட்டு சார் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிடுவேன் சார் யூடியூப்ல. அந்த லிங்க் நம்ம குரூப்ல போட்டுருவோம். நீங்க யாரு குரூப்ல இருக்கீங்கனாலும் சரி, இல்ல யாரு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இந்த யூடியூப்ல நீங்க இந்த லிங்க். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு சார்? எங்க டெபாசிட் பண்ணனும்? ஓகே, இப்போ மேடம் கேட்ட क्वेश्चनக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். அமௌண்ட் வந்து 0.08 எத்திரியம் வாங்கணும். நம்ம வந்து 0.1 எத்திரியமாவே வாங்கி வச்சுப்போம். 2000 rupees இன்னைக்கு ரேட். ஓகேங்களா? கட்டணும் எப்படி கட்டணும்? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண பர்சன்ட்டே சொன்னீங்கன்னா அதான் மேம், இப்போ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்களா ஒரு பர்சன், அவங்க கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அத என்ன பண்றது எல்லா ப்ராசஸ்மே உங்க கூட இருப்பாங்க. அவங்க பண்றதுக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணனும், அவங்க யார்கிட்ட காசு கொடுக்கணும், எங்க எத்திரியம் வாங்கணும், எல்லா ப்ராசஸ்மே அவங்க இருப்பாங்க. கம்ப்ளீட்லி எஜுகேட்டட் தான், எல்லாமே பண்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், இந்த இப்போ செல்லில் தான் அந்த ட்ரஸ்ட் வேலெட் வச்சிருக்கோம். அந்த செல்போன் சப்போஸ் மிஸ் ஆகுதுன்னா அந்த இத்தீரியம் வந்து ரெக்கவர் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் சார்? ஒன்றும் இல்லை சார், அந்த 12 வார்த்தையுமே நீங்க எழுதி வச்சிருப்பீங்க கரெக்ட்டுங்களா? அதை வந்து போன்ல சேவ் பண்ணி வைக்க வேணாம், எழுதி வைங்கன்னு தான் சொல்றோம். அப்படி வைக்கும் போது அந்த 12 வார்த்தையை வச்சு இன்னொரு போன்லயோ இன்னொரு லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம மணி எங்கேயுமே ட்ரஸ்ட் வேலெட்ல சேவ் ஆகுறது கிடையாது. இப்போ எப்படி நம்ம பேங்க்ல அமௌண்ட் இருக்கு பட் நம்ம போன்ல வந்து நெட் பேங்கிங் மூலமா வியூ பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி தான் ட்ரஸ்ட் வேலெட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம மணி எல்லாமே ஈத்தர் ஸ்கேனுங்கிற பிளாக் செயின்ல தான் இருக்கு. அது எப்போ வேணா நீங்க வியூ பண்ணிக்கலாம், அங்கதான் எப்பவுமே இருக்கும். நீங்க வேலெட்டை வந்து எங்க வேணா இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். இன்னொரு டவுட் சார். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து எத்தீரியம் பர்ச்சேஸ் பண்றதுன்னா எப்படி சார்? எதுல சார் பண்ணணும்? நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு சார். ஜியோடெஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா ஏதாவது குவரிஸ் அப்படின்னு வரும்போது தமிழ்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால ஜியோடெஸ் அப்படிங்கிற வெப்சைட், GIOTTUS அந்த வெப்சைட்டை நம்ம பாக்குறோம். அது ஆப் கிடையாது. சொல்லுங்க சார். அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், உங்க எத்தீரியம் வந்து இந்தியன் மணியாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு சார். வாசரிக்ஸ்னு சொல்லிட்டு ஆந்திரா பீப்புள் யூஸ் பண்ற நிறைய இது இருக்கு. அங்க நீங்க எத்தீரியம் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் பீப்புள் நிறைய பேர் எத்தீரியம் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கிட்டே எத்தீரியம் இருக்கும். நீங்க அவங்க கிட்டயும் அவங்க கொடுக்குற ரேட்க்கு வாங்கிக்கலாம். இந்த ஜியோடெக்ஸ்ன்றது சார், அதுல ஆதார் அதெல்லாம் கேக்குறாங்க. அது ரிலையபிளா நம்ம கொடுக்கலாமா அவங்கள? கொடுக்கலாம் சார். மார்க்கெட் தானே சார். கேவைசினா ஒன்றும் இல்லை, நோ யுவர் இன்ஃபர்மேஷன். அது வந்து உங்களோட அடையாளத்தை நீங்க காட்டுறதுக்கு தான். சோ அதனால அதை கொடுத்ததுதான் நம்ம இப்போ நார்மலா இப்ப செபி கண்ட்ரோல்டுன்னா நம்ம கொடுக்குறோம், கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால கொடுக்குறோம். ஓகே. பட் இவங்க சார் ஒன்றும் இல்லை சார், நீங்க கூகுள்ல வந்துட்டு ஆத்தரைஸ்ட் சார் ஒன்றும் இல்லை சார், நீங்க கூகுள்ல போயிட்டு ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டீங்கன்னா ஒரு 14-15 ஆத்தரைஸ்டு தான் வரும். அதுல ஒன் ஆஃப் த திங் வந்து நீங்க கூகுள்ல போயிட்டு ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இன் இந்தியான்னு போட்டீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த திங் வந்து ஜியோடெஸ். அன்ஆத்தரைஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் கிரிப்டோன்னு போனீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பை அண்ட் செல் கொடுப்பாங்க. அது வந்து மார்க்கெட் ரிஸ்க். இப்போ ஒருத்தர் செல் பண்றாருன்னா உங்க அக்கௌண்ட்ல போடுங்க, நான் எத்தீரியம் அனுப்புவேன்பாங்க. பட் ஹூ வில் டேக் தி கேரண்டி? நம்ம வந்து லோ ரேட் கொடுக்குறாங்க, நம்ம போட்டுட்டு அவங்க ட்ராக் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் இங்க வந்து ஏன் கேவைசி கேட்கறாங்கன்னா இட்ஸ் an authorized center. You can upload the detail and also you can add 5 banks. நீங்க choose of 5 banks நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆடின் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு. ஆந்திரால நிறைய பேர் இருக்கு, பஜிரா இருக்கு, ரெமிட்டானோங்கிறது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. எங்க போனாலும் கொரி கேட்க முடியாது. நம்ம டீம்ல இப்போ பாலாசா டீம்ல ஒருத்தர் சூப்பரா என்ன பண்ணாருன்னா போன் நம்பர் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்காரு. கும்பகோணத்துல ஒரு தலைவர் இருக்காரு, அவர் போன் நம்பர் முதற்கொண்டு எடுத்து கொடுத்து அவ்வளவு எந்தூவா பண்றாரு. பீப்புளுக்கு வேண்டி நான் ஏதாவது பண்ணணும்ட்டு. ரீசன் என்னன்னா அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் கட்டுறாங்க. அந்த ஜியோடெஸ் போன் பண்ணி எனக்கு இது வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மூவ்மெண்ட் பண்றாங்க. அதான் ஆடின் சஜஸ்ட் பண்றது ஜியோடெஸ். ஓகே.
ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நம்பி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எதையுமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணுறது இல்லை, அவங்க நாலேஜோட தான் பண்ணுறோம். அவங்க இதுக்கு ஒரு 3% டேக்ஸையும் சொல்லியிருக்காங்க, அதை கொடுத்துட்டு தான் பண்ணுறோம். நம்ம எல்லாமே ஒரு நாலேஜில் தான் பண்ணுறோம், எதையுமே இல்லீகலாவோ அவங்களுக்கு எதிராகவோ பண்ணுறது இல்லை. ஸோ தைரியமாக நீங்கள் கேவைசிலாம் போட்டு பண்ணி வைக்கலாம் சார். ஓகேங்களா? தேங்க்யூ சார் தேங்க்யூ அகைன் விகாஸ், எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். இப்போ நம்ம கேவைசி கொடுத்து ஈத்ரீஎம் வாங்குறோம். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் ஒரு 64 டேஸ்க்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 100 or 150 ஈத்ரீஎம் இருக்கு. நான் இப்போ இது கேஷா கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து டாக்ஸபிளா இன்கமா வரும்போது நான் எப்படி சார் ஐடி அப்படின்னா நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ் அப்போ வந்து சார் பேங்க் ஐடி எனக்கு வந்து ரிட்டர்ன் கொஸ்டின் வந்து பண்ண இட்ஸ் குட் சார். ஐடி ரிட்டர்ன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி இன்கம்க்கு நோ டேக்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸுரிஸ்ல வருது சார். ஆஸ் ஆஃப் நோ நாங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வாட் இஸ் இட் இஸ், இஃப் யூ ஆர் வித்ட்ராயிங் எனி அமௌண்ட் அண்ட் இஃப் இட் இஸ் பியாண்ட் யுவர் லிமிட், ஏன்னா ஸ்லாப் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லாபுக்கு மேல போன இன்கம்க்கு இட் கோஸ் வித் 40% லக்ஸுரிஸ் டேக்ஸ். இதே நீங்க 1 இயருக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் கேபிட்டல் கெயின் 30%. நீங்க உங்க ஆடிட்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சார். 100% நீங்க டேக்ஸ் பே பண்ணி எனி அமௌண்ட் ரிப்ளேஸ். ஓகே ஃபைன், தேங்க்யூ வெரி மச் சார். இன்ஸ்டன்ட்டா ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அங்கேயும் நீங்க கொடுத்து 24/7 நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. ₹1 மட்டும் தான் பிடிக்கிறாங்க நம்ம விற்கும் போது. ஓகே, ₹1 எப்படி சார்? புரியல. டோட்டல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு கொடுத்தாலுமே. ஸோ நான் ஒரு 5000 எக்ஸாம்பிளுக்கு பண்ணேன்னா அதுல இருந்து ₹1 பிடிச்சாங்க. ஓகே ஸோ அது என்ன சார்? அதுல நீங்க உள்ள போனாலே 3 ஆப்ஷன் இருக்கும் சார். நீங்க அங்க வந்து செல் அப்படின்னு கொடுக்கும்போதே இன்ஸ்டன்ட்டா 24/7 பண்றோம் அப்படின்னு இருக்கும். அது கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அதுல எது வேணா கொடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் அண்ட் 24/7 ஃப்ரீயா எனக்கு பண்ணணும் அப்படின்னா அதுலயும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு பேங்க்குக்கு மெசேஜ் எல்லாமே வந்துடும். உங்க சேஃபா எல்லாமே உள்ள கொண்டு வந்துருவாங்க. அது எந்த கம்பெனி சார்? பேர் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார்? இல்ல எந்த கம்பெனில நான் அதை கொடுத்து ஜியோடஸ் ஜியோடஸ். ஓகே, GIO TES. ஓகே, TTUS. ஓகே காட் இட் சார். ஓகே ஃபைன். ஜியோடஸ் ஆப் எது இல்ல சார். நீங்க வெப்ல போய் தான் லாகின் பண்ணிட்டு தான் போகணும். இட் டசன்ட் ஹேவ் எனி ஆப். ஓகே ஃபைன், Thank காட் you, இட் thank சார். you so தேங்க்யூ வெரி மச் சார். சார் வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? ஃப்ரெண்ட்ஸ், டீமுக்கு டவுட் யாரும் இல்லைன்னா அகைன் டீம் சார்பாக, குளோபல் வின்னர்ஸ் லீட் சார்பாக மிஸ்டர் ஆல்டினுக்கும் மிஸ்டர் திரு சாருக்கும் ஒரு கிரேட் அப்ளாஸ் அண்ட் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அதே போல் இங்கே ஆர்வமாக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாலேஜ் கேதர் எடுத்துட்டு எப்படி டீமை ட்ரைவ் பண்ணணும்னு இருக்க லீடர்ஷிப் மைண்ட் செட் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஐ தேங்க் யூ ஆல். வி ஆர் ஆல் கோயிங் டு ராக். ஸோ டபுள் வே இஸ் அவர் வே. டுகெதர் வி கேன் வின். So have a fabulous Sunday tomorrow. Be safe. Full lockdown. நீங்க half a day உங்களுக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு half a day ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 1 hour கூட நீங்க நாளைக்கு கூட மீட்டிங் வரலாம். We are planning for meeting. We'll update on that. நாளைக்கு வந்து லீடர்ஸோட ஷேரிங் இருக்கும் சார். கொஞ்சம் பிளான் இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த 4th லெவல் அதில் வந்து லாஸ்ட் வீக் ரெகனைஸ் பண்ணோம். இது பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க வந்து இந்த வாரம் ரெகனைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து எல்லா லீடர்ஸ்க்கு யாருக்காவது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கூட நாளைக்கு ஓப்பன் ஃபாரம் மாதிரி இருக்கும் சார். அது ஒரு காமன் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். எனி லீடர்ஸ் கேன் ஸ்பீக். அதுக்கு உங்கள் அப்ளைனை காண்டாக்ட் பண்ணி அவங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்க. வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். very much. Already நீங்க தான் எண்ட் பண்ணணும் because you are the host. ஓகே ஃபைன். Thank you everyone. Thank you எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே இங்கே பாசிட்டிவாக தான் பேசுனீங்க. நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஒரு 10 Ethereum வச்சுட்டு நான் எப்படி என்கேஷ் பண்ணுறதுலாம் டவுட் கேட்டீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி தாட்டோட எண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல்டின். தேங்க்யூ.